நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகா பாட்காஸ்ட் சீசன் 1. ஓகே, வணக்கம் ஜாங்கோ. வணக்கம் மைல்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகா பாட்காஸ்ட். உங்களிடம் இணைவது மைல்ஸ் மொராலஸ் மற்றும் ஜாங்கோ. ஆமாங்க. ஸோ அதான். அப்புறம் ஜாங்கோ, என்ன என்ன இது ஸ்டோரிலாம் போட்டீங்க போல படத்துக்கு போயிட்டு? ஆமா, நம்ம அப்டேட் பண்ணோம்ல லிசனர்ஸ்க்கு. ஆமா, கை காசை போட்டு படம் பார்க்க போறோம்னு. இதுக்குன்னு கிரவுட் ஃபண்டிங் வந்து படம் பார்க்க போவே நீ. நம்ம ஏதோ இது ஆன்லைன்ல அந்த டெலிகிராம் லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணலாம் நினைச்சுக்க போறாங்க. நோ 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 நோ. நாங்க நம்ம ப்ளூ சட்டை மாறினா டெனட் படத்தை திருத்தி விசில பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுறதுக்கு நோ. ரைட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ஜிபியு படத்தையும் ஒருத்தன் வந்து டெலிகிராம்ல பார்த்துட்டு ரிவ்யூ போடலாம்னு சொன்னா, நான் தான் அதை முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்தி விட்டேன். இல்லைன்னா அதுவும் வந்திருக்கும். அந்த சமூக விரோதிகளை நம்ம ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட். இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தரை வச்சுட்டு இன்னும் தனியா உட்காந்து பாட்காஸ்ட் பேச போறியா நீ? பைரசி ரொம்ப தப்பு நண்பர்களே, அதை எக்காரணத்துக்கு கூட சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படியே அந்த டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிட்டா சொல்லுங்க நண்பர்களே. என்னவா? ஓகே, இப்போ என்ன படம் இப்ப நம்ம பார்க்க போற படம் ஆப்வியஸா எல்லாரும் பார்த்துட்டீங்க. பார்த்து முடிச்ச படம். ஐ மீன் நம்ம டிஸ்கஷன்ல கேட்க போற படத்தை பத்தி சொல்லுவோம். ரெட்ரோ. ஆமா, தவளைகள் கொண்டாடும் பிரம்மாண்டம். தவளைசே சிலர் கொண்டாடலன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு ஒரு மறந்துட்டானுங்களா படம் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்றோம்னு. கிட்டத்தட்ட இந்த பினாமினானுக்கு பேரு கமல் பினாமினான்னு சொல்லுவாங்க. விக்ரம் படம் ஹிட் ஆன உடனே நீ வந்து கடவுள் வாழ்த்து மாதிரி கமல் ஆச்சுன்னா ஆரம்பிப்ப போல நீ எல்லாத்தையும். அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த விக்ரம் படம் ஹிட் ஆனோடனே கமல் ஃபேன்ஸ்க்கு லிட்டரலி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு பல படம் கமலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ வேற திண்ணையில கடந்து இதுக்குன்னு கல்யாணம் மாதிரி திடீர்னு ஹிட் ஆனோடனே அவங்க மறந்துட்டாங்க. அவங்க ஆப்வியஸா ஐயோ என்ன பண்றது, கடைசியா என்ன படம் ஹிட் ஆச்சுன்னு ஞாபகமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாராடாக்ஸ்ல வந்து நம்ம சூர்யா ஃபேன்ஸ்லாம் மாத்திக்கினாங்களோ கவலை. கடைசியா சூர்யாக்கு என்ன ஹிட் ஆச்சு படம்? சூரியரை போற்றா எல்லாம் ஓடிடி ரிலீஸ். அப்படி மட்டும் ஜெய் பீம்னு சொல்லலாம். தியேட்டரிக்கல் ஹிட் என்னது கடைசி? தியேட்டரிக்கல் ஹிட் என்னது தெரியலையே. ஏய் மறந்துட்டடா. சிங்கம் 2. ஓ சிங்கம் 2வா? சிங்கம் 2 என்னடா மிக்ஸ்ட் ரிவ்யூனால சீரியஸ் தியேட்டர்ல டீசெண்டா ஓடுன படம். ஓகே, நம்ம டீடைலா படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு எப்பவுமே எண்ட்ல தருவோம். சரி முன்னாடியே தந்துடலாம். ஏன்னா கடைசியா ஸ்பாயிலர் அதுவும் ஒரு நல்ல ஞாபகப்படுத்தினேன், அதுவும் சொல்லணும். சோ கேக்குற 12 பேரு ஸ்பாயிலர் ஆக மாட்டாங்க. ப்ளீஸ் கண்டினியூ. சொல்லிடலாம்டா. அப்புறம் திடீர்னு நாளைக்கு ஏதாச்சும் டக்குன்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ஐயா ஒரு படத்தை பத்தின பாட்காஸ்ட்ல படத்தை பத்தி தான் வரும். தங்குதர ஒரு அளவுதான். சரி இருந்தாலும் சொல்லு, சம்பிரதாயத்துக்கு சொல்லிதான். அதான். சோ இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாவே ஸ்பாயிலரா தான் இருக்க போகுது. ஏன்னா கதை சொல்லாம ரிவ்யூ பண்ற அளவுக்கு நாங்க பெரிய புளுத்திலாம் இல்ல. கதையை வச்சுதான் இந்த கண்டென்ட்டே ஓட்ட போறோம். சோ நீங்க படம் பார்க்கலன்னா படம் பார்த்துட்டு வந்து இது கேளுங்க. அவ்வளவுதான். இருக்கிற 12 பேர்ல 4 பேர் காணாம போயிருவாங்க. மூடிட்டு இருக்க மாட்டேன். இருந்தாலும் நம்ம நேர்மையா இருக்கணும்ல. அப்படியா? ஆமா, தாவேகா தலைவர் மாதிரி ரொம்ப நேர்மையா இருக்கணும்ல. இல்ல நேரா. சோ அது ரெண்டாவது. எப்பவுமே கடைசியில சொல்லுவோம், முன்னாடியே சொல்லிடுறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, பட் ஆனா ஃபாலோ பண்ண மாட்டீங்க பாட்காஸ்ட்டை. மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் ரேட் பண்ணுங்க. ரேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இன்கேஸ் நல்லா இருக்கு பாட்காஸ்ட்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம ரேட் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யூடியூப் சேனல் மாதிரி ஆக்கிட்டோம். சரி பரவாயில்ல. ஸோ அதான் இப்போ நம்ம ரெட்ரோ மூவியை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசியா சூர்யா மூவி எப்போ நீங்க தியேட்டர்ல பாத்தீங்க? நீங்க அதுக்கு இந்த கேள்வி நான் கடந்து போறேன். ஓகே,
நானும் கடந்து போறேன், எனக்கும் ஞாபகம் சரி இல்ல. சொல்லு. இல்ல நான் ஓப்பனா சொல்லணும்னா இதான் ஃபர்ஸ்ட் மூவி நான் சூர்யா படத்தை தியேட்டர்ல பாக்குறது. ஐ திங்க் எனக்கும் சொல்ல அதேதான் நினைக்கிறேன். வேற ஏதோ பெருசா சூர்யா மூவி போய் இல்லையே, தியேட்டர்ல. நீங்க ஒன்று சொன்னீங்களே மைல்ஸ். கரெக்ட். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு படம் போய் பார்த்தேங்க தியேட்டர்ல. அதுதாங்க ம். ஃபர்ஸ்ட் பாட்ட படம் சூர்யா தியேட்டர்ல. அதுதான் அச்சு கடைசி பாய் படமும். வந்து கண்ணால அஞ்சானுங்க. பார்த்தாலே. அப்ப நாங்க வந்து குட்டி குஞ்சான்ஸா இருந்தோம், 11th ஆமா. 12th படிச்சிருந்தோம். அது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க வந்து காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு கொடி எடுத்து மிட்டாயெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே யூனிஃபார்மோட அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கு தியேட்டருக்கு போனதுதான். இந்த ம். டைம்ல வந்து அபிராமி தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு பொஷாகர்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியல. இப்போ அபிராமி ராமநாதன் சொல்லிட்டு தியேட்டர் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவரோட தியேட்டர் அது. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்த மல்டிப்ளெக்ஸ் அதான் 4 ஸ்க்ரீன் இருக்கும். அதை அப்படியே சுத்தி மாலா கட்டினாங்க. அதுல போய் ஒரு படம் பார்த்தோம் நாங்க. பார்த்துட்டு அப்படியே உட்காந்தவன்டா. ஐயோ இது என்னத்த சொல்ல, வீட்டுக்கு போயிட்டு நான் அஞ்சான் தியேட்டர்ல போய் பார்த்தேன்னு சொன்னா என்ன காரி துப்பாங்கன்னு உட்காந்தவன்டா. அதோட சூர்யா படத்தை இப்பதான் தியேட்டர்ல போய் பாக்குறேன். அந்த படம் பார்க்கும்போது நீங்க 18 வயசு கீழே இருந்தீங்களா மைல்ஸ்? இதெல்லாம் ஆமாங்க. அதுனா ஏ சர்டிபிகேட் படமா நான் அஞ்சானு. இல்ல இந்த ஒரு அப்புறம் என்ன, தவற பண்ணிருக்கீங்களே நீங்க. சிறார் குற்றவாளியா இல்ல நான் ஃபர்ஸ்ட் மேஜர் குற்றவாளியான்னு பாக்க. தியேட்டர்ல பசங்களோட போய் பார்த்த படம் சேட்டை. இந்த ஆரியா சேட்டை. நடிச்சனே. சூப்பர். நீங்க இதை சொல்லாமலே இருந்திருக்கலாம் மைல்ஸ். பாத்தீங்களே. நான் பார்த்தது கத்தி. சரி இதையும் கடந்து போகலாம் நம்ம. சரி. ஓகே சார், நம்ம ரொம்ப நாள் வெளியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதான் நான் லாஸ்டா ஹிட்டான சூர்யா படம் நீ சொன்ன மாதிரி சிங்கம் 2 கரெக்டா. அதுக்கப்புறம் பெருசா எந்த தியேட்டர்கள் ஹிட் ஆன படமே படம் வரல. வந்து, ஆனா சூரரை போட்டு ஜெய்பீமே மேபி தியேட்டர்ல இருந்தா கண்டிப்பா நல்லா ஓடி இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி? சூர்யா, ஆமா கண்டிப்பா. ஜெய்பீம்லாம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் வந்திருந்தா சூப்பரா ஓடி இருக்கும். என்ன பாமகக்காரங்க பிரச்சனை பண்ணிருப்பானுங்க தியேட்டர் வாசல்ல போய். ஓடிடில பார்க்கும்போது டிவியை உடைக்க முடியல. மேபி அதுக்கும் சிலமா உடைச்சிருப்பாங்க. தியேட்டர் என்ன கொளுத்திருப்பானுங்க ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஃபயர் பவர் வச்சு. கரெக்ட். ஆனா நல்ல வேலை ஓடிடில வந்திருக்கு. தியேட்டர்ல வந்தா ஒன்னும் கிழிச்சிருக்க மாட்டானுங்க அவனுங்க. இருந்தாலும் அப்ப 15 கோடி கேட்டுக்கலாம். ஓடிடில சாரி தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் ரெண்டு படமே. சூரரை நம்ம போட்டுலாம் எங்க மிஸ் பண்ணோம், அவன்டா மிஸ் பண்ணான். அவனும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கான். மாஸ்டர் வெயிட் பண்ணி விடுறான், இவனுக்கு வெயிட் பண்ணி விடுறதுக்கு. ஆனா கொஞ்சம் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப நாள் அவங்களால படத்தை வச்சுக்க முடியாது கொரோனாவால. இல்ல மாஸ்டரே ஒரு பெரிய பயத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. மாஸ்டர் விட்டாங்கன்னா மாஸ்டர்ல மினிமம் கேரண்டி. ஏன்னா விஜய் அஜித்துக்கு மட்டும்தான் இங்க இன்னும் மினிமம் கேரண்டி இருக்கு. படம் எவ்வளவு மயிர் மாதிரி இருந்தாலும் போட்ட காசு எடுத்து ஒரு 5% மேல ப்ராஃபிட் கொடுத்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை. 5-10% கொடுத்துரும். ரிலீஸ்க்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் வந்துடும் இந்த படங்களா அஜித் விஜய். அதான் உண்மை, மார்க்கெட் கண்டிஷன் அதான். அப்படிக்கும் சரி மாஸ்டர் விட்டுறலாம், நம்ம மாஸ்டர் ஓடிடில வேற வேணாம், இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு விட்டுறலாம்னு சொல்லிட்டு விட்டானுங்க. ஆனா சூரரை போட்டு வந்து தான் டோட்டலா ஓபன் பண்ணி விட்டுச்சு தியேட்டர்ஸ். ஆமா, சூரரை போட்டுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து கம்ப்ளீட்ல கமர்ஷியல் படம் கிடையாது. ஒரு ஃபைட் கூட கிடையாது படத்துல, ஒரு இது கிடையாது, ஹீரோயிசம் காட்டுற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை கம்ப்ளீட்டா தியேட்டர்ல விட்டா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பயம் இருக்கு. பிளஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய லாஸ். ஆல்ரெடி கொரோனால 1 year வெயிட் பண்ணியாச்சு அந்த படம். மறுபடியும் வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு அமேசானுக்கு பெரிய டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் எப்பவுமே பெரிய அமௌண்ட்டுக்கு போகும் எப்பவுமே. மேபி அதனால போயிடுச்சு போல. சரி ஓகே, நத்திங் டு எதுவும் சொல்லத்துக்கல. ஆனா அதுக்காக எதற்கும் துணிந்தவன ஒரு படத்தை தியேட்டர்ல எடுத்து வீம்புக்கு விட்டாரு. நான் தியேட்டர்ல மாஸ்க் ஆட்டம் போட்டேன். ஓகே, இன்னொன்னு விஷயம் சொல்லிடணும். நாங்க கை காசை போட்டு ஆபீஸ் முடிச்சுட்டு அப்படியே போய் படம் பார்த்திருக்கோம். கை காசை போட்டிருக்கோம். மரியாதையா லேப்டாப்பை வச்சு படத்துக்கு போயிட்டு படம் செக்யூரிட்டி பார்த்தா கத்துவாருன்னு டிராயருக்கு அடியில தள்ளி கள்ளக்காதலர்கள் மாதிரி போய் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். முக்காரு மட்டும் போட்டுன்னு போல நாங்க. ஆமா, இதுக்காகவே நீங்க பாட்காஸ்ட் கடைசி வரைக்கும் கேட்கணும். நிஜமாவே ஆபீஸ்ல கள்ளக்காரல் பண்றவங்களாம் நல்ல நிம்மதியா சுத்துறானுங்க ஓப்பனா. இது யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல, எல்லா ஆபீஸ்லயும் இப்படி கும்பல் இருக்கும், அதுக்காக சொல்றேன். அதேதான், எவனாச்சும் பார்த்து நம்மள வையாரியோ கேன்னு தான் கேட்கல, மற்றபடி குடு குடு குடுன்னு முக்காடையதான் போட்டு ஓடல ரோட்ல. கொரோனா டைம் மாஸ்க் போட்டுருக்கலாம், ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாம். என்னத்த போட்டு மாஸ்க் போட்டுருந்தோம், இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருப்பானுங்க நம்மள கள்ளக்காதலர்கள். ஸோ அதுதான், அதுக்காகவே நீங்க மறக்காம இந்த ரிவ்யூன்ற பாருங்க,
எதற்கும் துணிஞ்சவன் வந்து 2022 மார்ச்ல வந்துச்சு. விக்ரம் வந்து 22வா? ஆமா விக்ரம் வந்து 2022 ஆகஸ்ட்ல வந்துச்சு. ஸோ எதற்கும் துணிஞ்சவனுக்கு அப்புறம் தான் இது வந்து சாரி ஜூன்ல வந்துச்சு விக்ரம். ஓகே ஓகே ஓகே. இது ஸோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசி மேபி அது சொன்ன மாதிரி ஞாபகம். வேணாம், வலைபேச்சு தவறுகள் தோழரே. வலைபேச்சு இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூப். வலைபேச்சு நல்லா இருக்கும்டா அவனுங்க பேசுறது, ஜாலியா ஆமா ஆமா இருக்கும் கேட்க. பீஸ்ட் தங்கச்சி படம் சென்டிமெண்ட் சொன்னேன், சூப்பர். ஆமா அதே மாதிரி நிறைய சொல்லுவானுங்க. சரி ஓகே, நம்ம விக்ரம்க்கு வரும். ஆனா ஊனா ஏதாச்சும் ஒன்று பேச ஆரம்பிச்சு டைவர்ட் ஆகி போயினே இருக்கிறோம். விக்ரம் இல்லடா, ரெட்ரோ. அச்சோ. ஸோ ரெட்ரோ மூவி ஆக்சுவலா நேற்றே பண்ணிருக்க வேண்டியது, பட் ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் சொன்ன படம்? 2 படம் மணி நேரம் 40 நிமிஷம் 2 hours 48 minutes ரன் டைம். ரன் டைம் மட்டுமே, நல்ல ஆடு இன்டர்வல் அது இதுன்னு போட்டு 2.25 ஹவருக்கு வந்துடும் படம் நீங்க போனீங்கன்னா. ஸோ முடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்துட்டு உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். அது கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். ஏன்னா பார்த்துட்டு எப்பவுமே ஒரு எமோஷன் ஹை ஆகும். இப்போ ஜிகர்தண்டா XX கூட எனக்கு பார்த்து முடிச்சோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனால் ஒரு 2 நாள் 1.5 நாள் ஆனோடனே சரி என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு அப்படி ஆச்சா? ஜிகர்தண்டா XX பத்தி சொல்றீங்களா? எஸ். ஆக்சுவலா பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு, பட் ஆனா எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி பாத்தீங்களா? இருந்துச்சு. அதேடா, பார்த்து முடிக்கும் போது அந்த ஒரு இது ஃபீல் இருக்குமா, அந்த ஃபீலோட கொஞ்சம் இது அது இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். அந்த ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஒரு நாள் ஆற போட்டு அப்புறமா நம்ம மனிதனோட சமநிலை அடையும் போது நம்ம ரிவ்யூ பண்ணும். ஆமா, அப்புறம் நிறைய ரிவ்யூஸும் பார்த்தோம். சோ அவங்களோட பண்ணிருக்க கூடாது. இல்ல இல்ல பண்ணிருக்க கூடாது. படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு பார்த்துட்ட பிறகு சொல்றேன். ரிவ்யூவே பார்த்துட்டு கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். பட் பரவாயில்ல விடுங்க, நம்ம படத்தோட டிஸ்கஷனுக்கு வருவோம். படம் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு 1980s சம்திங் மாதிரி ஸ்டோரி ஆரம்பிக்குது. 80sல ஒரு கேங், ஒரு மில்லில் இந்த மாதிரி, சரி ரொம்ப டீட்டெயில்ஸ் போவேன். ஜஸ்ட் ஒரு கேங்ஸ்டர் இருக்கான், அவன் வந்து அவன் ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லை, அவ்வளோதான். அதனால அந்த அந்த மில்லில் வேலை செஞ்ச ஒருத்தனோட குழந்தை வந்து ஒருத்தன் வந்து இறந்துடுவான். அவன் குழந்தை அனாதையா இருக்கும். அதை எடுத்து ஒய்ஃப் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க பேர் வச்சு. இவனும் ஓகேன்னு சொல்லி வளர்ந்து இதுவாகிறான். அப்படி ஆகிற பட்சத்துல இவருக்கு ஹீரோக்கு ஒரு முக்கியமான ஒரு இருக்கு, ஹீரோவால சிரிக்கவே முடியாது. இது வரட்டும், ஹீரோவோட பேரு பாரி, அது இங்க குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிந்தனையாளர் பேரவை சீக்கிரம். நான் ஒரு கமலை ஒருத்த விட மாட்டேன்னு சொன்னா இவன் இப்போ பாரியே விட மாட்டான். பாரின்னு பேர் வச்சிருக்காயா? ஆனா இப்போ நிஜமாவே இந்த பாரி சலன வருணும் உட்காந்து பேசுவாங்க பாரு. நம்மளதான் மீன் பண்ணி கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இலுமினாட்டி நம்மள மீன் பண்ணி தான் இதை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜெனுவனா அவனுங்க பேசினா கூட பரவாயில்ல, அவனுங்க நம்புவானுங்க அதை. அதான் இங்க பிரச்சனை. சரி ஓகே, நம்ம அதை வந்து கடந்து போவோம். எப்படி பாரிசால நம்ம ரோட்ல பார்த்தா அப்படி கண்டுக்காம கடந்து போறோமோ அதே மாதிரி பஜாஜ் ஷோரூம்ல பார்த்தா எப்படி நம்ம தமிழர்கள் இல்லாத பஜாஜ் ஷோரூம்ல பார்த்தா நானும் உள்ள போட்டு 2 கை விட்டுருப்பேன். வச்சுக்கோ. அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோக்கால சிரிக்கவே முடியாது. எவ்வளவு சின்ன வயசுல இருந்து சிரிப்பு வராத மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கை பில்ட் பண்ணிருக்காங்க. நான் பார்க்கறவங்க சொல்லுவாங்க, நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரு, சிரிச்சா அழகா இருப்ப பாருன்னு. இந்த இடத்துல கலகலப்பு சூர்யா சிரிப்பை வந்து இது ஈஸ்டர் எக்க வைக்கிறாங்க, வேற எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து பயங்கர ஒரு கோவக்காரரா ஒரு குழந்தையா வளர்றாரு. அவங்க அம்மா வந்து இவன் கோவத்தை சேனலைஸ் பண்ணுறதுக்காக இவனை கராட்டை சேர்த்து விடுறாங்க. ஒன் ஃபைன் டே, ஓகே என்னோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு, ஐ எம் கோயிங் டு டை மை சன் சொல்லிட்டு செத்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அவங்க செத்து போயிடுறாங்க. ரொம்ப கதை ஃபுல்லா சொல்லணுமா இல்ல போப்போ அப்படியே நம்ம வந்து சீனா போலாம். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இன்ட்ரோ. இந்த படம் கோட் படத்துல ஒரு டிரான்சிஷன் மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கு நடுவில் கிப்லி எஃபெக்ட்னு ஒன்று வந்து அதை பற்றி ஒரு எபிசோடே நம்ம போட்டிருக்கோம், ஏஐ வெர்சஸ் ஹியூமன். அதை போய் நீங்க பார்க்கலாம், எபிசோட்ல இருக்கோம். இதை கேட்டு எங்களுக்கு நாங்களே தான் விளம்பரம் பண்ண முடியும். ஆமா, ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நாங்க ஒரு போஸ்ட் போட சொன்னது ஆரம்பிச்ச புதுசுல. அது பேர் வந்து இதெல்லாம் போய் ஒரு பாட்காஸ்ட் இருக்குவாங்க, இது போஸ்ட் வர போறது நக்கல் மயிரா பேசிட்டா அந்த மயிராண்டி அவனுக்கு என்னோட வன்மையான அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டான். ஆனா ஒரு வாரத்தை டெலிட் பண்ணிட்டான் பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு.
ஒரு யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கே எங்க இவ்வளவு நிலைமை இருக்கும். எங்களுக்கு நாங்களே தான் விளம்பரம் கொடுத்தானோம். என்ன என்ன ஜாங்கோ கரெக்டா நீங்க சொல்லுங்க. கரெக்டு தான். அவனெல்லாம் வெட்டணும். அவனெல்லாம் கரெக்டா அது எதோ சொல்லுவானே சூர்யாட்ட, கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டோம் நாங்க இதை. அதுதான் என்ன கட் அண்ட் ரைட்டே நம்ம ஏக் மார்க் டவுட்டுக்கிறானுங்க, தமிழ்ல சொல்றாங்க கட் அண்ட் ரைட்டு. அடிக்கடி வர சொல்லிட்டு இருக்காப்புல சூர்யா அதுல. சரி ஓகே. இதுல கட் பண்ணவரு கொஞ்சம் ரன் டைம் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம், டயர்ட் ஆகாம வச்சிருந்திருக்கோம் படம். கண்டிப்பா வரும் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர் தான். ஜிகிர் தண்டா வந்து ஒரு 3 மணி நேரம் படம் வந்து ஒரு டயருமே தட்டல எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் எடுத்த எல்லா படமுமே எனக்கு ஏனே தெரியல, படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம ஆஃபீஸ்ல இருந்து போனதா தெரியுதா, இல்ல ஏதாச்சும் ஒரு இன்டர்வல்ல வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எவன் எங்க எஞ்சி போய் என்ன வாங்கிட்டு வந்தாலும் நம்ம மரப்பா உட்காந்து படம் மட்டும் பார்த்துட்டு வரோம். அதனால அப்படி தெரியுதா, இல்ல ஏதாச்சும் போய் வாங்கி சாப்பிட்டு டயர் ஃபீல் இருக்காரான்னு தெரியல எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல உண்மையாவே எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு, ஜெகதண்டா டபுள் எக்ஸ்லயும் ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஏன் அந்த ஒரு கம்பல்ஷன் தெரியல, 3 மணி நேரம் தான் எடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கான்னு. இந்த படத்தை அழகா 2.5 மணி நேரமா எடுத்து இருந்துச்சாலும் இல்ல 2 மணி நேரம் கூட சூப்பரா இருந்திருக்கும். இப்பயும் நல்லா வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இது வந்து ரோஸ்ட் இல்ல, இது வந்து ஒரு டிஸ்கஷன் தான். ஏன்னா படம் ரோஸ்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு மோசமெல்லாம் இல்ல. கண்டிப்பா சூர்யாவே எவ்வளவு ரோஸ்ட் பண்ற படம்லாம் இருக்கு. ஆனா இது ரோஸ்ட் பண்ற அளவுக்கு அப்படி ஒண்ணு இல்ல. கங்குவா அளவுக்கு எல்லாம் கிடையாது. கங்குவா நான் பாக்கல, அது வேற விஷயம். நானும் பாக்கல, யாரும் பார்க்க வேணாம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு விஷயம் ஒமால இதாண்டா சினிமான்ற சொல்ல அளவுக்கும் இல்ல. உடனே டெம்ப்ளேட்ஸுக்கு சத்தியமா இந்த டெம்ப்ளேட்டை தூக்கி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா மீம் சேனலும். நானும் ஜெனுவனா நம்பிட்டேன். நானு இந்த பியர் ப்ரெஷர்ல கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டாக்டிக்ஸ் வந்து இங்க வெளிப்படுத்திட்டாரு. நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் கவனிச்சேன். நீங்க இது தெரியுமா, அந்த செகண்ட் ஹாஃப் அந்த தீவுக்கு போயிட்டு அவன் இது எல்லாரும் சிரிக்க ட்ரை பண்ணுவான், பாத்திருக்கியா? பாத்தியா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷோல சிரிப்பார்ல, செகண்ட் ஷோல வந்து ஜெயராம் ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. உள்ள அவங்க ஆளுங்களே உட்கார வச்சுட்டு இவன் எப்பப்பெல்லாம் கை காட்டுறானோ, சிங்கிள் கொடுக்கணும், அப்ப அந்த 4 பேர் 5 பேர் மட்டும் அங்கங்க குரூப்ல வந்து அவங்க அப்படியே விழுந்து விழுந்து. அப்போ சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்க, ஒரு பியர் ப்ரெஷர்ல லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹவ் ஐ மெட் யூ மதர்லாம் சிப்காம் எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல, பின்னாடி லாஃப் அண்ட் கிளாப் ட்ராக் ஓடும். அது ரொம்ப மொக்க காமெடியா இருக்கும். ஆமா, ரொம்ப மொக்க காமெடியா இருக்கும் அது. ஆனா அதுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வரும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் வந்து என்ன ஆயிடும், நமக்கு லைட்டா ஓகே சிரி காமெடி தான் போலன்னு சொல்லி நம்மளே நம்ப வச்சிருவானுங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸும் பண்ணிட்டு இருக்கானுங்க. நேர்ல போனா பொழிச்சு தெரிஞ்சிரும். ஆனா யூடியூப்ல வர வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் ஒரே மாதிரி சிரிக்கிறானுங்க. நேர்ல நீ போகும்போது கூட அவங்க ஆளுங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல. சூப்பர்ரா சொன்னி. அவன் ஒரு பியர் அதே மாதிரிதான் இந்த ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் தான், அது பெருசா போல, மகான்னு ஓடிடில பெருசா போல ஒண்ணு. அதான் ஒண்ணு. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ஜெகனமே தண்டினா சரியான அடி வாங்கிடுச்சு. இப்போ ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் அவன் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் ஹிட் பண்ணோன்னு. ஒன்னும் இல்ல, சிம்பிளா வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு ஓவர் அண்ட் அபவ் இந்த ப்ரொமோஷன்ல போன மாதிரி தோணுது எனக்கு. சில மீம் பேஜஸ்ல ரொம்ப ஜெனுவனா அப்படி மீம் போடுற மாதிரி மீம் போட்டுப்பான், ஆனா ரிவ்யூ வருது ப்ரொமோஷன்ல சில வேலை எல்லாம் பாத்துருக்கானுங்க, நானும் கவனிச்சேன். அதே மாதிரி எப்படி இல்ல பிரியர் ப்ரெஷரை காட்டி அந்த அப்பாவி ஐலாண்ட் பீப்புளை சிரிக்க வச்சார ஜெயராம். அதே மாதிரிதான் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸில் எம்மால இதுதாண்டா சினிமா என்ற டெம்ப்ளேட்டை எடுத்துக்கொண்டு என்ன நெஞ்ச அழுத்தம் இருந்தா அந்த ஒரிஜினல் டெம்ப்ளேட்ல இருக்க மார்டின் ஸ்கார்செஸியோட ஃபேஸை எடுத்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் நல்ல டேரக்டர் இல்லைன்னு சொல்ல வரல, நீ அதுக்கு மார்டின் ஸ்கார்செஸி ஆயிட மாட்டேன். நீ அந்த தலையை வச்சு இந்த மீம் டெம்ப்ளேட் போடுறவனுங்களே உங்க கைக்கு குஷ்டம்டா வரும் இந்த மாதிரி போடுறீங்களே, நீ போடு. அதுக்கு நீ அந்த மார்டின் தாத்தாவை ஸ்கார்செஸி தாத்தாவே வச்சு போட்டிருக்கலாம். நீ எடிட் பண்ற புளுத்தியை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த தலையை தூக்கியில வச்சிடறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் தலையை வச்சிடறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சொல்றடா ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ்க்கு ஒம்மால இதாண்டா சினிமான்னு. இல்ல இவனுங்க இந்த மீம் காரணங்க இன்னும் மட்டமான படத்துக்குலாம் ரிவ்யூ போடுவோம். ரிவ்யூ இல்ல, மர்மர் பத்தி ஆல்ரெடி போன எபிசோட்ல இது பேசியாச்சு நம்ம. இல்ல மர்மர்னு இல்லடா, சம்பந்தமே இல்ல. இது ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும், ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவான், என்னை இருக்கிறியா படம் நல்லா இருக்குடா, இவ்வளவுதான் டெம்ப்ளேட், ஓகேவா, இதுதான் மீம். கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருவானுங்க, அவ்வளவுதான். நீ இது கவனிச்சியான்னு தெரியல, இந்த கனிமா சாங் இருக்குல்ல,
அதை பத்தி ரொம்ப பேசி ஆகணும். ஃபோர்ஸ்டு ப்ரொமோஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ கவனிச்சேன்னு ஆமா தெரியல. இல்ல பட் ஆனா உனக்கு ஹூக் வேணும். இப்போ இருக்கிற எல்லா படத்துலயுமே ஒரு சாங் வந்து ட்ரெண்ட் ஆகணும், அந்த சாங் எல்லாரும் டிக்டாக் பண்ற மாதிரி ஆகணும்ன்றதுக்காக கேட்குவாங்க. இப்போ இல்ல மியூசிக் முன்னாடி டைரக்டர்ஸ் கிட்ட இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கா வர மாதிரி தெரியும். இவன் ப்ரொமோஷன் அதுதான் இருந்தாலும் அனிருத்தே ஒரு பேட்டியில சொன்னா, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உனக்கு. இப்போ ரீசெண்டா சொன்னா, முன்ன வந்து சாங் அதுவா ட்ரெண்ட் ஆகும், வைரஸ் குரல்ல அதுவா ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா ம், இப்ப கேக்குறவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, டேரக்டர்ஸ் வந்து இந்த சாங் வந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு எல்லாரும் டிக்டாக் பண்ணணும், எல்லாரும் மீம் போடணும், எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஹூக் வச்ச சாங் தான் வேணும்னு சொல்லி இவரு சொன்னாரான்னு தெரியல. அனிருத் சொன்னாலும் வேற யாராவது சொன்னாரான்னு தெரியல. ஹூக் வச்சு இல்ல வேணும், இது எனக்கு வந்து ஹூக் சாம் போட்டு. சிஎஸ் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமா சாம் வேற சிஎஸ் யாரோ வந்து சொன்னாங்க. ஒரு இன்டர்வியூல புலம்பு இருப்பாப்புல. எல்லாரும் கேட்பாங்க உங்க சாங்ஸ் நல்லா இருக்கு ஆனா ஏன் ஹிட் ஆகலன்னு கேட்பாங்க. பட் ஆனா அதுக்குள்ள நடக்கிற விஷயம் என்னன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா ஒரு சாங் இப்ப எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ப்ரொமோஷனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10-20 லட்சம் செலவு பண்ணுவாங்களாம். அந்த ஆமா இப்ப நீ சாங் இந்த வச்சு இந்த டிக்டாக் போட வைக்கணும். பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற டிக்டாக்லாம் இருக்கால, ம். அந்த அதுல நல்லா ஃபாலோவர்ஸ் இருக்க ஒருத்தனுக்குலாம் இந்த இந்த பாட்டுக்கு டான்ஸ் நீ ஆடி போடுன்னுக்காகவே அப்ரோச் பண்ற பீப்புளும் இருக்காங்க, சினிமா மூவி சைட்ல இருந்து, இந்த படத்தோட சைட்ல இருந்து. ஆமா. அந்த அந்த விஷயத்தினாலே என்கிட்ட அந்த ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ண முடியாதனாலே என் சாங்ஸ் பெருசா ஹிட் ஆகலன்னு சாம்சியஸ் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த கனிமா சாங் பார்த்தனா டு பி ஆனஸ்ட் இல்ல எனக்கு அது பெருசா நல்லா இருக்குது. இல்ல வைப் பண்ணி லெட்ஸ் அக்ரி அந்த பாட்டு நல்லதா இருக்குது எனக்கு பாட்டு நல்லா பிடிச்சி. இருந்துச்சுடா. ஆனா இவனுங்க ப்ரோமோட் பண்ண அந்த கிளிப் இருக்குல்ல, ம் அது எனக்கு பெருசா கேட்சியா ஃபீல் ஆகல. அந்த மேபி அது கிளிப்பு கூட அந்த படத்துல வரல, கவனிச்சிங்களா? அதேதான். சோ எனக்கு பெருசா அது கேட்சியாலாம் ஏன்னா ஃபீல் அந்த ஆகல. பாட்டு வர டைம்ல வந்து அந்த there are a lot of things were happening in that thing, அதாவது அந்த மூவில. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுவும் பண்ண முடியல, அந்த அந்த கிளிப் அவங்களால வைக்க முடியாது. அதேதான். எனக்கு பெருசா அது ஓப்பனா சொல்லலாம் அவ்வளோ கேட்சியா இல்ல. ஆனா அப்புறம் பார்க்குறேன் எல்லா இன்ஸ்டா இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் சின்ன சின்ன இது கூட இப்போ நீ வந்து ஓகே நீ வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்றனா கூட அது ஆக்சுவலா ட்ரெண்ட் ஆகல அந்த டைம்ல. பட் ஆனா சொல்லி வச்ச மாதிரி இன்ஸ்டால அட்லீஸ்ட் 1 லட்சம் ஃபாலோவர் இருக்கிற ஒரு கப்புள்ஸோ இல்ல ஒரு பொண்ணோ அழகா அந்த 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 80s சாரிய தேடி ம் கண்டுபிடிச்சு அது பக்கவா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சேம் கலர் சாரி வந்து போட்டுட்டு அந்த டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு ரொம்ப அது வியர்டா ஆடா தெரிஞ்சிருக்கு. ஏன் இப்படி பண்றாங்கன்றதுக்கு அப்புறம் பாக்குற லைனா இந்த சம்யுக்தா இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் சம்யுக்தாவா? இந்த பிக் பாஸ்ல வந்தாங்களே சம்யுக்தான்னு சொல்லிட்டு ஓஹோ ஓகே ரொம்ப ஓகே. ஆடா ரொம்ப புஷ் பண்ணி அதை எனக்கு ஆக்சுவலா லிட்டரலா மர்மர் தான் ஞாபகம் வந்துச்சு. மர்மர்ல எப்படி பண்ணானுங்க. பட் ஆனா மர்மர்ல போட்டு எல்லாம் அடிச்சானுங்க. பட் ஆனா இந்த பாட்டு நல்லாவும் இருக்கவே ப்ரொமோஷனும் ரொம்ப ஹெவியா பண்ணவே நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு தோணுது. பட் ஆனா எனக்கு அது ஆர்கானிக்கா படல. இல்ல அது வந்து எல்லா ம். படத்துலயுமே உனக்கு ஒரு பாட்டை அவங்க பிளான் பண்ணி ஹிட் பண்ணிடுவாங்க, ஹிட் பண்ணி ஆகணும் அவங்க. அப்புறம் அந்த ஒரு இது இருக்கும். பட் ஆனா இது இப்போ ரொம்ப ஆடா பிரதர் தெரிஞ்சதுங்கிறேன்டா. இப்ப பிரதர் அனிருத் படத்துல கூட அந்த சாங்ஸும் இந்த பாட்டு ஹிட் ஆச்சு, மக்காமெசி, அந்த ஆமா. மாதிரி தான். ஆனா அனிருத் சாங்ஸும் ப்ரொமோஷன் நடக்கும். பட் ஆனா எனக்கு இவ்வளோ ஆடா ஃபீல் ஆனது இல்ல. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஆர்கானிக்கா போன மாதிரி ஒரு டைப் இருக்கும். பட் ஆனா கனிமா சாங் ரொம்ப இன்ஆர்கானிக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி ரைட். தெரியல எனக்கு. இப்போ முதல்ல இது அந்த படத்துல பேசுற தூத்துக்குடி ஆக்சன் எனக்கு ஓரளவுக்கு ஜெனுவனா இந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. நீ என்ன நினைக்கிற? நல்லா இருந்துச்சு. அதுவும் சூர்யா வாய்ஸ்ல அந்த கேட்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு அந்த பாட்டுல. ஆமா எனக்கு முக்கியமா தூத்துக்குடியில இருந்து சொல்லணும்னா ஒரு அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க. ம், எப்படின்னா அந்த பையன் வந்து அவனா சென்னையில இருக்கும்போது சென்னை கொஞ்சம் நார்மலா பேசுவா. ஒன்ஸ் அவன் கூட ஊருக்கு அந்த சைட்ல போயிருக்கேன் நானு. அவன் ஊர்ல என்டர் ஆனப்போ டோட்டலா அவளோட லாங்குவேஜ் மோட் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா. ஆனா ரொம்ப ஃபெமிலியரா இல்லைன்னா கூட அந்த கேட்க நல்லா இருந்துச்சு. அந்த அவங்க பேசின ஸ்லாங்கு சூர்யா வாய்ஸ்ல. முக்கியமா இந்த ஜோஜு ஜார்ஜ் இருக்கார்ல, டிஜி சூர்யாவோட ஜார்ஜ். அப்பாவா நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா. மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆளு தான் படத்துல மெயினான ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ம். ஆளு ஒரிஜினல் வாய்ஸான்னு தெரியல. அந்த ஆளுக்கு யார் கொடுத்தாலும் சரி அவரோட வாய்ஸ் வந்தாலும் சரி செம்மையா இருந்துச்சு. கணீர் கணீர்னு நல்லா பக்காவா ரொம்ப கமாண்டிங்கா இருந்துச்சு. அந்த அவரோட பேசுற விதம் கூட நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அட் சேம் டைம் யங் சின்ன வயசு சூர்யாவா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெயின்ல ஃபைட் பண்ற சூர்யா. ஆமா ஆமா. அந்த அவனை பையனும் பார்த்தா நல்லா நடிச்சிருந்தான். எனக்கு நந்தால ஒரு சின்ன பையன் வருவான் ஞாபகம் இருக்கா? அவன் தானா அதுன்னு தெரியல. கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு இல்ல. அவனா இருக்க ஏன்னா வாய்ப்பு இல்ல. நண்டா வரும்போது நம்மளே சின்ன பசங்களா தான் இருந்தோம். ஆமா ஆமா. இந்நேரத்துக்கு அவனே வளர்ந்து பெரிய ஆளா இருப்பான். சோ அவன் அவன் ஃபேஸ் கட் மாதிரியே இருந்துச்சு. நீ பார்த்தனா ஞாபகம் இருக்கும் உனக்கு. நண்டால நந்தால வந்த சின்ன பையனுக்கே ஆமா. இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆகி அவன் அந்த 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 வயசுல குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதான் மேபி. உண்மை. எனக்கு அவன் ஃபேஸ் சினிமால கட் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. நந்தா சினிமால பார்த்து சின்ன பசங்க காட்டாங்களா, ரியல் லைஃப்ல அவங்களா பெரிய பசங்களா இருப்பானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நம்மளும் காலேஜ் பெரிய படிக்கிற பசங்க பையனடா ஆயிட்டோம். ஸ்கூல் பையனாவே வேஷம் போட வைப்பாங்க சினிமாலலாம்.
அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வரோம். இவனுக்கு வருவோம், இந்த இது கார்த்திக் இன்ட்ரோ முடிச்சிடலாம், சுப்ராஜுக்கு. இன்ட்ரோ முடிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்கெட்ச் பண்ற மாதிரியான இன்ட்ரோ வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் இதுல வந்துச்சு, கோட்ல வந்துச்சு. அதை பிடிச்சி லைனா எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதோட ஒரு கண்டினியூஷனாக தான் நான் இந்த இன்ட்ரோவை பார்த்தேன். அந்த பைக்ல வர மாதிரி ஒன்று இருக்குல்ல, RX 500ல வர மாதிரி கோட்ல அந்த ஸ்கெட்ச் டைப் இருக்குல்ல, ஸ்கெட்ச் டைப் இன்ட்ரோ, அது ஆக்சுவலாக ஃபேன் மேடுன்னு சொல்றானுங்க, பட் ஆனால் தெரியல. ஸோ அதே இன்ட்ரோ மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுல வந்து சூர்யா வந்து அந்த சின்ன வயசு சூர்யா அந்த RX 500ல வர மாதிரியான ஒரு ஸ்கெட்ச் பண்ணி இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் ஓகே. அப்புறம் இந்த கார்த்திக் சுப்ராஜுக்கு குவிண்டன் டாரண்டினோ மேல இருக்கிற ஒரு அப்சஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஃபீட் ஃபெட்டிஷா? அத ஜெனரலா சொல்லல, நான் குவிண்டன் டாரண்டினோக்கு இருக்க அப்சஷன் சொல்ல, குவிண்டன் டாரண்டினோ மேல இவனுக்கு இருக்க அப்சஷனை சொல்றேன். கண்டிப்பா இந்த சாப்டர் சாப்டரா ஒரு மாதிரி சாப்டர் சாப்டரா பிரிச்சு போறது. மகான் படத்துல இல்லது அந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பான், அது நல்லா இருக்கு, ஓகே. பட் ஆனா அந்த ரேண்டமா ஸ்டோரி எங்கெங்கயோ டிராவல் பண்றதும் குவிண்டன் டாரண்டினோ கிட்ட இருந்து எடுத்திருந்தா அது ப்ளீஸ் வேணாம், அதை மட்டும் விட்டுருங்க கார்த்திக் சுப்ராஜ். நைஸ் ட்ரை, டோன்ட் ட்ரை அகைன். அது ஆக்சுவலா அது சில பேருக்கு பிடிக்குதுடா அந்த ஒரு இது. இல்ல டோட்டலா எனக்கோ இல்லன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்படி பண்றது மூலியமா நம்ம ஈஸியா படத்தை பிடிச்சல. இப்ப எனக்கு லவ் அந்த வார் பிடிச்சிருந்துச்சு, காமெடியோ அந்த கல்ட்டோ பார்ட் பிடிக்கலன்னு நம்ம ஈஸியா பிடிச்சிட முடியும். அப்புறம் இல்ல ஆனா அப்படி பண்ண எப்படி சொல்றேன்னா, அது மாதிரி சாப்டரா பிரிக்கிறது இல்ல, பட் ஆனா ஸ்டோரியே டிவியேட் ஆகி போகும்போது அந்த ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் போது வர ஒரு ஹை அப்படியே டிப் வந்துருதுன்னு தோணுது எனக்கு. புரியுதா? இவங்க அந்த லவ் போர்ஷன்ஸை சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு டக்குன்னு கதை வேற மாதிரி லாஃபிங் போர்ஷன் போகும்போது எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டிப்பான மாதிரி ஃபீல் ஆச்சு. முக்கியமா இந்த ஜெயராமன் வரும்போது ரொம்ப டிப்பான மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஏன் தெரியல, ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ட் காமெடி தான். ஃபோர்ஸ்ட் காமெடி. அது நான் சீரியஸா காமெடி நல்லாவே இல்லை எதுவும். எனக்கு பிடிச்ச ஒரே காமெடினா அந்த இவன் அந்த டாடி டாடி ஓ மை டாடி சாங்க்கு சூர்யா பண்ணானே, அது நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப ஏன் இந்த வெள்ளையாக்குற சொல்லு, அந்த இன்ட்ரோ ட்ரெயின் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. அதுல ட்ரெயின் ஃபைட் பத்தி நான் பேசல, நான் வந்து இன்ட்ரோ பத்தி பேசியிருந்தேன். அந்த நேம் போறதுக்கு முன்னாடி, சூர்யா நேம் போறதுக்கு முன்னாடி வந்துச்சுல ஒரு ஸ்கெட்ச், அதை பத்தி சொன்னேன். ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருந்துச்சுல, அவங்க அப்பாவை காப்பாத்துறானே ஒரு கும்பல் வந்து, இவன் அடிக்க வருதா இல்ல அவங்க அப்பாவை அடிக்க வருதான்னு தெரியல, அவங்க அப்பாவை டார்கெட் பண்ணி தான் வெட்ட வராங்க. அதுதான் அதுல வந்து சூப்பரா இருந்துச்சு, சூப்பர் ஃபைட் கோரியோகிராஃபி. அதே நேரத்துல அந்த படம் ஃபுல்லாவே படத்தை எக்ஸப்ட் சில இடத்துல மட்டும் நான் சிலரே எப்பன்னு சொல்றேன், படம் ஃபுல்லாவே ஸ்டன்ட் கோரியோகிராஃபி வந்து நிஜமா ஆன் த பாயிண்ட்ல இருந்துச்சு. நிஜமாவே ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தன் ஃபைட் பண்ணா எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் அந்த சினிமால ஒரு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு கராட்டே தெரியும், அவனுக்கு இது தெரியும் சொல்லுவாங்க, ஆனா ஃபைட் பண்றத பார்த்தா எல்லா நார்மல் சினிமா ஃபைட்டை வச்சு பண்ணிருப்பானுங்க. படம் கூட அப்படிதான் சம்பந்தமே இல்லாம படுக்க வச்சுட்டு விரல் மேல ஜீப் ஏத்துவானுங்க, அது எதுக்குன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பத்ரி அப்புறம் பூமிகா வந்து ஊட்டி விடுவாங்க, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஆமா, இது தெரிஞ்சிருந்தா நம்மளும் வேணா ஜீப் கடியில வரல விட்டுருக்கலாம். சரி, அதுதான் அந்த ட்ரெயின் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்டன்ட் கோரியோகிராஃபி ஆன் பாயிண்ட்ல இருந்துச்சு எல்லாமே. அது மட்டும் நான் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு மலை கொட்டு, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு இருக்கு வர ஸ்டன்ட் வர உங்களுக்கு. ஓகே. அப்புறம் அந்த ட்ரெயின் போர்ஷன்ல டக்கு டக்குன்னு அந்த ஒரு ஸ்கெட்ச் வருதுல, கிராஃபிக்கல் ஸ்கெட்ச் ஒன்று வருது, அவன் ஃபைட் பண்றதுக்கு மட்டும் டக்குன்னு சூர்யா, வளர்ந்த சூர்யா மாதிரி ஒரு, அது சூப்பரா இருந்துச்சு. அந்த பிஜிஎம்மோட அதை பார்க்கும்போது எனக்கு அதுலயே நான் ரொம்ப அட்டென்ஷனை கிராப் பண்ணிச்சு அந்த ஃபைட் சீன் எனக்கு. கண்டிப்பா அது சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் படம் போகுது, ஆரம்பிக்குது. அப்புறம் ஏன் இன்னும் வெள்ளையாக்கிற ஹீரோயினை கூட்டிட்டு வந்து கருப்பா மேக்கப் போட்டுங்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கும் தெரியல. அதுவும் ரொம்ப ஆடா தெரியுது. அது மாதிரி சில இடங்கள்ல கருப்பா மேக்கப் போடுறாங்க, சில இடத்துல மாநிறமா இருக்கா, சில இடத்துல நார்மல் அவங்களோட ஓன் ஸ்கின் டோன்ல இருக்காங்க. அது போடுறது நோக்கி முடிவு பண்ணியாச்சு. அது ஒரு யூனிஃபார்மா போட்டா என்ன, எல்லா கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணலான்னு தோணுது பூஜாவோட மேக்கப், பூஜா ஹெக்டே மேக்கப்ல. ஆமா, எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க, மேக்கப்பை குறைச்சிட்டு
ஆக்சுவலா அந்த 80s தானே நடக்குது இல்ல 90s? 80s இவனோட சின்ன வயசு 80s நடக்குது. இல்ல இல்ல அப்ப அவனோட டீனேஜ் பருவம் மெடி ஸ்டோரி எல்லாமே ஆமா 90s நடக்குது. 90sல நடக்குது. அதான் 2000 அந்த டைம் தானே. 90s கிடையாது 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 97 97 கம்ப்ளீட்டா நினைக்கிறேன். 1990s தான் நடக்குது. ஆமா ஆமா. சோ அந்த டைம்ல இருந்த மேக்கப்ப கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. நீ எனக்கு என்னன்னா கவனிச்சியா அந்த டைம்ல கமல் எப்படி மூஞ்ச கழுவிட்டு வான்னு சொன்னாரோ அந்த மாதிரி இவளே மூஞ்ச கழுவிட்டு வா நறுக்கி வச்சிருக்கலாம். எனக்கு ரொம்ப அதான் நீ இது கவனிச்சான்னு தெரியல. இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பார்ல ஆமா சூர்யாவோட அப்பா, அந்த சித்தி முறையில ஆமா ஒருத்தவங்க ஆமா கேஸ்ட் ஆமா பண்ணியிருந்தாங்களே, அவங்கள ஸ்டெப் மாம். காக்கும் போது அவங்க மேக்கப் பார்த்தனா எதுவும் அதான் இப்போ இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே இல்ல. வெறும் அந்த ஒயிட் கலர் பவுடரை மட்டும் அப்ப போட்ட மாதிரி ஒரு மேக்கப். நம்ம சின்ன வயசுல சின்ன வயசு பாத்துருக்க போட்டோஸ்ல சின்னதா அந்த மூடி ஓபன் பண்ணா மூடியில ஒரு கண்ணாடி குட்டி கண்ணாடி இருக்கும். அதெல்லாம் நல்லா டீடைல் பண்ணியிருந்தானுங்க அந்த மேக்கப்பும். ஆனா எனக்கு பூஜா ஆக்டேல பிரச்சனை இருக்கு மேக்கப்ல, பட் நான் வந்து மத்தபடி போன பாட்காஸ்ட் சொன்னேன் எனக்கு வந்து இந்த பீரியட் மூவிஸ் மேல எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு. அதுக்குன்னு இதை நம்மளால பீரியட் மூவியா எடுத்துக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு. ஏன் என்னாச்சு? இது இது இப்ப நம்ம சொல்லலாம் 90sல 80s பெரிய, ஆனா 80s 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேனே லைட்டா நெஞ்சு வலிக்குது. அது 90s எதுவும் பண்ண 30 முடியாது. வருஷம் சொன்னேனே இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. கரெக்ட் தான். ஆக்சுவலா இந்த 90s டைம்ல தான் நம்ம அப்பா அம்மா எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கண்டிப்பா. நம்ம மோஸ்ட்லி அப்பா அம்மாவோட இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், இந்த மேரேஜ் ஆல்பம். ஸோ அதுல இருக்கிற அந்த saree கட்டுற டைப்பு, அப்பயும் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா இந்த பவுடர் மட்டும் தான் அவங்க காஸ்மெட்டிக்கா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க எல்லாரும். பவுடர் மட்டும் வச்சுட்டு மை வச்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அழகா அங்கங்க டீடைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெருசா இந்த காஸ்மெட்டிக் மேக்கப் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்காது அந்த டைம்ல. அது அழகா காமிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பூஜா கண்டிப்பா. ஆக்டே கூட மேக்கப்பை குறைச்சிட்டு அந்த ஐப்ரோ மட்டும் ரொம்ப திக்கா அந்த இது பண்ண மாதிரி இருந்துச்சு. திக்கான ஒரு ஐப்ரோஸ். அந்த டைம்ல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. ஓகே, அந்த வடி எனக்கு அது நல்லா இருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சு. ஒரு மெயினா படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வருவோம். இப்ப அந்த ஒன் லாங் ஷாட் சிங்கிள் டேக். ஆமா, அந்த 15 மினிட்ஸ் லாங் அதுதான் ஷாட். அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அது முன்னாடி இப்ப நான் ரீசெண்டா ரீசெண்டா இந்த படத்தோட வீர தீர சூரன் அந்த மாதிரி லாங் ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க கண்டினியூஸா. ஆனா வீர தீர சூரன் ஸ்மார்ட்டா ஒரு 2-3 இடத்துல கட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கட் பண்ண இடத்த வந்து அழகா பேட்ச் பண்ணிருப்பாங்க. அது கட் பண்ணாத மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் கூட இங்க நடக்கலன்னு தோணுது எனக்கு. கம்ப்ளீட் அந்த அவங்க அப்பா வரதுல என்ட்ர ஆரம்பிக்கிறதுல இல்ல இருந்து அது கவனிச்சேன்னு தெரியல. அந்த லாங் ஷாட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னா கரெக்டா அந்த மேடை அந்த மண்டபத்தோட சென்டர்ல ஆரம்பிக்கும். அவங்க அப்பா என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போது அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அப்படியே அவன் ஸ்டேஜ் அந்த இது லைட் மியூசிக்கை பாட்டு இந்த பாட்டை பாடுன்னு சொல்றது, அவன் ஸ்டேஜ்ல ஏறி வந்து இது கொடுக்குறது, அங்க முடிச்சு கடைசியா அந்த முடியுது அவன் கையை வெட்டுறத கரெக்டா அந்த சென்ட்ரல் தான் முடிஞ்சிருக்கும். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியணும்ன்ற கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க போல, பிளான் பண்ணிருக்காங்க. இங்க ஆரம்பிச்சு இங்க இடத்துல முடியணும். கரெக்ட். அந்த லாங் ஷாட் வந்து ஆக்சுவலா லாங் ஷாட் தான், எந்த பேட்ச் ஒர்க்கும் பண்ணாம அந்த ஒரே லாங் ஸ்டேஜ்ல ஷாட்காக அந்த எடுத்திருக்காங்க. படத்தை வாடி பார்க்கலான்றது என்னோட கண்டிப்பா ஒப்பீனியன். கண்டிப்பா. ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த லாங் ஷாட். நம்ம வந்து முன்னாடியே பேசியிருப்போம், லியோல ட்ரை பண்ணிருப்பாங்க இந்த லாங் ஷாட். லியோல எங்க ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. நீ ஏன் தியேட்டர்ல சொன்ன, நான் எங்க ட்ரை பண்ணாங்கன்னு அந்த கேட்டேன். இதுடா அந்த ப்ரீ கிளைம், அதாவது அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல இவன் வந்து அந்த இது இந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கும் பாரு. அதுல ஆனா அது வந்து எனக்கு சிங்கிள் இல்ல டேக்கான்னு அது தெரியல. அது கிடையாது, அது சிங்கிள் டேக் டேக்கான்னு கிடையாது. தெரியல. ஏன்னா அந்த பேர்ட் ஐ வியூல ஆமா இருந்து ஆமா, பறந்து போற பேர்ட் ஐ மாதிரி தான் வியூல அந்த இருந்து கிராஃபிக்ஸ். அத ஒரு ஒன் அதெல்லாம் ஷாட் சிஜி. மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா சூப்பரா, அது வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆனா கொஞ்சம் மிஸ் இருக்கும் அங்கங்க. கொஞ்சம் இமெச்சூர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த சிங்கிள் ஷாட். டேக்ல வராது எனக்கு தெரிஞ்சு. பட் அட்லீஸ்ட் அந்த ஃபீல் சொல்றேன். ஆனா எனக்கு தெரியல அது சிங்கிள் டேக்கா இல்லைன்னு. மேபி பேட்ச் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஒரு இடத்துல ஃபைட் நடக்குது, ஒரு பேர்டு முண்டுகுல இருந்து உன் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு அப்படியே பறந்து போய் இன்னொரு இடத்துல ஃபைட், இன்னொரு இடத்துல இது ஃபைட் பண்ணாங்கடா, காட்டுது. அந்த இது யூஸ் பண்ண ட்ரோனை சொன்னாங்கடா. சொல்றியா? அந்த ட்ரோன் யூஸ் பண்ணல, அந்த ரோப் மோக்கோ கேமரா போட்டா? மாதிரி ஒன்னு இருக்கும்ல. மோக்கோ போட் சொல்றியா? இல்ல இல்ல அதுவும் இல்ல, ரோப் கேமரான்னு ஏதோ ஒன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். இல்ல எனக்கு தெரிஞ்சு ட்ரோன் தான் பெட்டர் ஆப்ஷனா வந்திருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி டைம்ல.
தெரியல. எதுக்கு சொல்றேன்னா அந்த அதுவும் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அதை இல்ல விட அப்படிதான் சூப்பரா அப்படிதான் முதல் 10 நிமிஷம் தவற விளையாடிகள் சொன்ன மாதிரி நான் இல்ல சிங்கிள் டாக் எடுத்துட்டு சொல்றேன். இல்ல நம்மளுக்கு இவரு கார்த்தி இவ பேரு லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் கனகராஜ் எல்லாரும் பேட்டி கொடுத்திருப்பாரு. சோ கண்டிப்பா இல்லன்னு தான் நினைக்கிறேன். சொல்லியிருந்தாப்புல. பட் மோக்க ஆனா அதை போட்டு யூஸ் பத்தி பண்ண மென்ஷன் மோக்க போட்டு யூஸ் பண்ணியிருக்கான். பண்ணணும்னு சொல்றான். இல்ல அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கான். அந்த சிங்கிள் ஷாட் இல்ல சீரியஸா எனக்கு தெரியல சிங்கிள் ஷாட்டானு. பட் ஆனா அது எதுக்கு கம்பேர் பண்றேன்னா அதுலயே கொஞ்சம் அது ஈவன் பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதுலயே கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் தெரியும். பட் ஆனா இந்த 15 மினிட்ஸ் ஷாட்ல எனக்கு ரொம்ப பக்காவா சூப்பரா பிளேஸ் ஆயிருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது வேற இல்லாம எனக்கு லைட்டா ஆடாப்பட்ட விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த சூர்யா போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணும்போது பக்காவா ப்ரிப்பேர்டா அந்த ஆள் நடுவுல சேர் போட்டு உட்காந்துட்டு இருப்பான், சுத்தி ஆளுங்க நிப்பாங்க. நீ கவனிச்சியா? 3 வாட்டி அப்படி உட்காந்துட்டு இருப்பான். அதுதான் லைட்டா இடிச்சது. ரெண்டு கொஞ்சம் வாட்டி தானே, ஸ்டேஜ் பண்ண மாதிரி ஃப்ரீ ஆச்சு. மொட்டை மாடல ரெண்டும் ஒரு ஆமா. வாட்டி, அப்புறம் கீழே டைனிங் அந்த ஹால்ல ஒரு வாட்டி. ஆமா டைனிங் ஹால்ல ஒரு வாட்டி. அது மட்டும் என்னன்னா தான் எனக்கு லைட்டா என்னன்னா ஆச்சு. மேல கல்யாணம் நடக்கும் போதே டைனிங் ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டைம் டைனிங் ஹால்ல எல்லாம் முடிச்சுட்டு போன மாதிரி காலியா இருக்கு. இலைய மட்டும் வைத்தீங்க, என்ன டைனிங் ஹால்ல ஒருத்தனும் இல்ல. அது ஒண்ணு. அப்போ அந்த காலத்துல 1995 கேஸ் சிலிண்டர் வந்துச்சா என்ன? இருக்கும்டா அப்பயே கேஸ் சிலிண்டர்லாம் ஏன்னா வந்துச்சு. கேஸ் சிலிண்டர் தூக்கி அடிச்ச மாதிரி பார்த்தேன். ஆனா பக்கத்துல விறகு அடுப்பு எரிஞ்சிருச்சு. சரி, இது இவ்வளோலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது பிரதர். இல்ல புரியுது. ஆனா மண்டபத்துல என்ன டைனிங் ஹால்ல எவனுமே சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அவன் சாப்பிட்டுனே அதுவும் பண்ணுங்க கல்யாணம் சைடுல. ஒரு ஒரு முடியவும் இல்ல ஆரம்பிக்கவும் இல்ல. அதுக்கு நடுவுல இருக்கிற ரிசப்ஷன் ஒரு அது, கல்யாணம் அது. ஆமா அதான் சார் ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன்ல டைம்ல எல்லாரும் கண்டிப்பா போட்டோ யாராவது எடுத்துக்கான்னு சாப்பிட்டுருப்பாங்க. அர்த்தம். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல எல்லாரும் சாப்பிட்டு வந்திருப்பாங்களா என்ன டைம்ல? மேபி இருக்கலாம். சரி அது வேணா அது ரொம்ப அது பார்க்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனா எனக்கு ஓகே, ஆடாப்பட்டது இது ஒண்ணுதான். அவங்க வந்து லைக் ரொம்ப அவன் ஸ்டேஜ் பண்ண வெட்ட மாதிரி அந்த ஆளு போடலாம். 2 வாட்டி அவன் அந்த உட்கார்ந்தாங்க. கத்தி எடுத்துன்னு வெட்ட வர போதெல்லாம் எனக்கு நிஜமாவே படத்தமா இருந்துச்சு. கொஞ்சம் இதுவா இருந்தா இருந்துச்சு. த்ரில்லிங். ஐயோ நிஜமா வெட்டிடுவானோன்ற ஒரு இது இருந்துச்சு. அவன் பிடிக்கவும் அப்பா அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சா இல்ல? உனக்கு அந்த பயம் இருந்துச்சான்னு தெரியல. இல்ல எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அங்க ரொம்ப டர்ன் ஆஃப் பண்ணதே அந்த கத்தி ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரிஞ்சது. அவங்க அப்பா ஜியோ ஜார்ஜா ஆமா. அந்த ஆளு அந்த கொண்டு போனால அந்த கத்திய வெட்ட பூஜா ஆக்டேவ அது ரொம்ப ஆஹா, ஆர்டிபிஷியலா தெரிஞ்சது. ஏன்னா அவன் கத்திய பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் கத்தி வந்து நீங்க அவன் ஈஸியா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் பின்னாடி ஷர்ட்டுக்கு உள்ளேயாச்சும் வச்சுன்னு வந்திருக்கலாம். ஆமா பின்னாடியே வச்சுனாரானா எல்லாரும் பின்னாடி அவன் அவன் முடுக பார்த்தா எல்லாரும் ஆன்னு கத்தின்னு பின்னாடி இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த அந்த ரியாக்ஷன்லாம் வச்சிருந்தாவன். ஆனா எனக்கு தெரியல எனக்கு. ஆனா நிஜமா இப்ப உன் முன்னாடியே ஒருத்தன் வந்து கட்டி எடுத்துன்னு போறான் வச்சுக்க, அவன் கை அவன் முடுக்கு பின்னாடி கட்டி வச்சுன்னு உன் முன்னாடி போறான், நீ கட்டி பின்னாடி பாத்துட்ட, நீ இடத்துல நான் பயப்படுவியா பின்னாடி இல்ல வழியா ஓடி ஓட போய் ஆரம்பிப்பேன் புடிச்சிருவேன் இந்த அவனை? டைம்ல நானு. என்னது? நான் பின்னாடி வழியா ஓட ஆரம்பிப்பேன் அந்த டைம்ல. ஓகேவா? அதேடா, ஆனா நீ வந்து போய் அவன் கையை பிடிச்சி யாரை வெட்ட போறான்லாம் கேட்க போறது இல்ல நம்ம. இல்ல அது அதேதான் வந்து அதேதான் அது அதேதான் அங்கேயும் பண்ணாதான் அது பண்றாங்க. சூர்யா. இத பண்ணாதான் அட்லீஸ்ட் நம்ம. இல்ல அட்லீஸ்ட் இதுலயாச்சும் ஒரு 2 பேர் வந்து தடுக்க வராங்க அவனை. அது வந்து சூர்யாவோட ம். ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் 2 பேரு. இல்லடா ஒன்னு ஃபர்ஸ்ட் விஷயம் நீ சீரியல் பாப்பல்ல. ஓகேவா? பாத்திருக்கேன் சிலது. சீரியல்ல வந்து உருட்டுக்கட்டை வச்சு அடிப்பானுங்க ஒரு கேரக்டரை. ம் உருட்டுக்கட்டை வளையம். நீ கவனிச்சியா? அந்த ஏன்னா உருட்டுக்கட்டை இப்ப ஏன்னா இது வளையம் வந்து நல்லா அது ஏன்னா பச்சையா கிளாத் தெரியும். அது. லொல்லு சாபாலா கூட யூஸ் பண்ணுவானுங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஆமா. அது ஆக்சுவலா ஒரு மாதிரி ஐ திங்க் அது பஞ்சு மாதிரி இருக்குமா எப்படின்னு தெரியல. அது வளையம். துணி அது. லிட்டரலா துணி இந்த அந்த ஆளு வந்து அந்த கத்தி ஃபோம் எடுத்து ஃபோம் பின்னாடி பாத்துக்கல, மறைக்கும் போது சோஃபால இருக்கிற ஃபோம் ஃபோம் ஆஹ் வச்சு துணி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க லைட்டா அது இது ஆக்சுவலா மாதிரி. நம்ம வீட்ல எல்லாம் அருவா வச்சிருப்போம் கண்டிப்பா. இவ்ளோ அந்த ஆள் எடுத்துட்டு போன அளவுக்கு இல்லைங்க, பெரிய அருவா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சைஸ் அருவாவது ஏங்க இருக்கும். அவங்க தேங்காய் ரவுடிங்க. வெட்ட. இல்லடா எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் ஒரு கத்தியை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு செமப்பட்டு ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை ஈஸியா நீ ம். பண்ற மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லியோ எடுத்துக்கோ. லியோ ஏங்க படம் சூர்யா பாத்துருக்கல. வந்து சொல்லி கொடுத்துட்டு பாருங்க. 5 விரல்ல புடிச்சு அப்புறம் நழுவி போவோம். 3 விரல்ல புடிச்சு கட்டை விரல லூசா அந்த ஆளு விட்டு. ஒரு விரல்ல அசால்ட்டா அது தர்மாகோலத்து பின்னாடி மறைக்கிறான்டா அந்த ஆளு. அது அது லைட்டா டர்ன் ஆஃப் ஆச்சு. ஓகேவா? அது வந்து ரொம்ப பச்சையா தெரிஞ்சு ரொம்ப ஆர்டிபிஷியல். படம் ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம பேசுவோம் அதை பத்தி. அந்த படம் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா இன்னொரு ப்ராப்ஸ் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த படம் வந்து அவன் அவன் அவனோட அவன் சொல்ல அவன் அவன் பண்ணதுக்கும் அவன் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்திருக்கியா? ஒருத்தன் வந்து சைக்கிள் ஓட்டின்னு போவான், திடீர்னு முன்னாடி எக்கி அந்த சைக்கிள் வீல்ல அவனே ஒரு குச்சியை சொருவிட்டு கீழே கொண்டு அடி வாங்குவான், பார்த்திருக்கியா? ஆமாமா இது அது கரெக்டா அந்த தட் இஸ் நன் அந்த அதர் தென் பிரச்சனை எப்போ நம்ம பாரிவேலன். சூர்யா வந்து அந்த குச்சி எடுத்து சைக்கிள்ஸ் வீல்ல விடுறாருன்னா அந்த கரெக்டா அந்த 15 மினிட்ஸ் ஷாட் முடியும் போது. முடியும் போது இல்ல, அந்த மொட்டை மாடலே விட்டான் ஆல்ரெடி. ஆமா ஆமா. ஏய், அப்புறம் நீ இன்னொன்னு நான் வந்து ஆக்சுவலா இத பத்தி நீ வந்து பார்த்திருந்தேன். எல்லாத்தையும் ஓகேவா? விட்டு போகணும்னு நினைக்கிற, எதுவுமே வேணான்னு. அப்புறம்
என்ன மைத்துக்கு இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு போ, இப்ப நீ அதை பண்ணிட்டா மட்டும் உங்க அப்பா வந்து உன்னை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா நீ? ம். எனக்கு புரியல. நீ வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பொண்ணா பண்ணிக்கலாம். இது வந்து அவனோட லைஃப் டைம் இது பிரச்சனை. ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கலாம். லவ் இது தான் வந்து முக்கியம், எப்படின்னா லைஃப் தான் அந்த முக்கியம்னா அந்த போயிருக்கலாம். அந்த அந்த மினிஸ்டர் சொல்றான், உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு நீ அவனுக்கு ஒண்ணு நீ வந்து நீ போலீஸ் சார்ந்தவன், இல்ல நீ தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்றான். அவ்வளவு பெரிய இதுல அவன் அவன் மினிஸ்டர் மட்டும் இல்ல, பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போற பிரச்சனை இது. நீ ம். ஏன்டா இது வேலியில போற ஓனாவை எடுத்து வேட்டியில விட்டுன்னு நான் பீஸ்ஃபுல்லா வாழ போறேன் ப்ரோன்னு சொல்றான். என்ன மைத்துக்கு? அது கரெக்ட். சரி, ஓகே. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்த 15 மினிட் ஷார்ட்ல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா? ம் இது அவர் பேர் என்ன, கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூ பார்த்திருந்தேன். அதுல அந்த இதுலயும் கவனிச்சேன், அந்த 15 மினிட் ஷார்ட்லயும் ஆக்சுவலா டான்ஸ் ஆடுவான் சூர்யா, ம் ஓகேவா? அவன் வந்து அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா ஆடுவான். ஹாப்பியானா சிரிக்க மாட்டான், பட் ஸ்டில் அந்த ஒரு ஜோஷோட ஆடுவான். ம் ஒன்ஸ் ரெண்டாவது வாட்டி அவங்க அப்பாவை கூப்பிடும் போது ஒரு கோவத்துல ஒரு டான்ஸ் ஆட்டு போவான், ஸ்டெப்பு, ம் ஓகேவா? அது ஆக்சுவலா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு, அப்பயே பார்க்கும் போதே தெரிஞ்சது. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா 15 மினிட் ஷார்ட்ல நீ அந்த விஷயத்தெல்லாம் சீரியஸா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொன்னு ஆனா கூட இம்ப்ரோவைஸ் கூட பண்ணிருப்பாங்க. அவ சூர்யா அந்த மொட்டை மாடல இருந்து உட்கார வந்தப்ப தண்ணி அடிக்கிறதுக்கு. ஆமா அப்போ ஆமா. அந்த ஒரு பேப்பர், அந்த மீன் வச்சு செஞ்சு சாப்பிடுற அந்த போட்டோவை வந்து பிரிண்ட் எடுத்து வந்திருப்பானுங்க. அதை பிரிண்ட் வச்சுட்டு மேல ஒரு பிளேட் வச்சு அது மேல ஏதோ சைட் டிஷ் மாதிரி வச்சிருப்பானுங்க போல. அந்த பிளேட்டை மட்டும் தான் உருவணும் போல அவரு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த உடனே அந்த பிளேட்டோட கொட்டிடும் பேப்பர் மேல. அதை எடுத்து தட்டிட்டு இங்க பாருன்னு சொல்லிட்டு காட்டுவான். ஓகே, அது இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சீனன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவனால எதுவும் பண்ண ஆமா என்ன ஆமா, சொல்றது. ப்ரிப்பேர். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து மழை வரும்னு தெரியாதாண்டா. மழை வந்தது. நம்ம மாடி மாடி ஷாட் ஒண்ணு இருக்கும்ல, ஆமா. மாடியில ஃபுல்லா தண்ணியா இருக்கும், கொடை புடிச்சிட்டு வருவாங்க பாரு. அது ஆக்சுவலா அன்பிளான்டு. அன்னைக்கு மழை வரும்னு எதிர்பார்க்கல, ஆனா மழை வந்துருச்சு. ஆனா அதனால கொடைய கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருமானுங்க, எவனும் ஆமா இவனுக்கு ஆமா. பிடிக்க மாட்டான். ஏண்டா அது பின்னாடி நல்லா கூட இருந்துச்சு. நீ பாஸுக்கு பிடிக்கிறத விட்டு உனக்கு நீயே பிடிச்சிங்கிற, எதுக்கு நீ கொடை ஷாட்டை பிடிக்கிற நீ? கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஏதோ ட்ரை பண்ணானுங்க. ஆனா பூஜா கிட்ட மட்டும் கரெக்டா கொடை பிடிச்சான் அவன். எப்படி என்னன்னு தெரியல இது. வாட் இஸ் திஸ்? நீ இப்படிதான் அண்ணிய தூக்குவியா? நீ தூக்குவா, நான் கிளம்புன்ற மாதிரி. நீ கொடையே பிடிக்க வேணாம், கிளம்பு நீ. அது அப்படி ஒண்ணு. பண்ணியிருந்தானுங்க. யாரும் 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 சொல்லத்துக்குல. நானும் என்னதான் ஒரு ஏத்திஸ்டாக இருந்தாலும் நானும் அப்படிதான் கொடையை பிடித்திருப்பேன், என்னதான் அவங்க பூஜாவா இருந்தாலும். டேய், என்னங்க பேர்லயே பூஜா வச்சுன்னு அவங்க அவங்க ஏத்திஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம எதிர்க்க கூடாதுல அவங்கள. கரெக்ட் தான் கரெக்ட் தான். அப்புறம் இன்டர்வியூல சொல்லும்போது கார்த்திக் சார் என்ன சொல்லியிருப்பான், ஆக்சுவலா அந்த மண்டபம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது இதுல வைக்கிற மாதிரி, பீச் ஓரம் கடற்கரையில இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க போல. பட் ஆனா அப்புறம் அந்த ஒரு 80s எல்லாம் அந்த மாதிரி எவனோ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான், மூடிட்டு மண்டபத்தை. பண்ணிருக்க மாட்டாங்க. அது வேற இல்லாம இந்த சிங்கிள் ஷாட்க்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு தோணவே அவங்க வந்து மண்டபத்தை தேடி, ஆமா, அது அந்த சென்னையில தான் மண்டபம்னால எடுத்திருக்காங்க அந்த அவனால மண்டபம். டெரஸுக்கு போக முடியும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு டைனிங் ஹால்ல சண்டை நடக்க முடியும், எல்லாம் பண்ண. பீச்சா இருந்தா எப்படி அங்க நடக்க சண்டை இங்க பக்கத்துலயே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஆமா, அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அது வேற இல்லாம மேனேஜ் பண்றது கஷ்டமா இருந்திருக்கும் போல. சோ அதனால சென்னையில இருக்கிற ஒரு மண்டபத்தை சூஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க. அப்புறம் நீ மண்டபத்திலே பார்த்தனா அந்த சீரியல் லைட்டு, அப்புறம் அந்த குபேரர். இதுவே இதுவே எங்க அட்லி அண்ணாவா இருந்துன்னா என்னத்துக்கு ஹாலோஜன் லைட் வைங்கன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் பில்லு தீத்திருப்பாரு. 90ஸ்ல எக்கடா அது இருக்கு. எங்க வைப்போங்க, நாங்க வைப்போம் சொல்லி வச்சிருப்பாரு. நம்ம வைக்கலாம் ப்ரோ, என்ன இப்போ சொல்லிட்டு ப்ரொடியூசர் நல்லா 32,000 ரூபாய் கிணத்துக்கரையில லாரி ஓட்ட வச்சிருப்பான். அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னா, ஓகேவா, எதுக்கு அந்த 15 மினிட் ஷாட் வச்சிங்க, எதுக்கு அது கண்டிப்பா தேவையா அந்த ஒரு லாங் ஷாட்டு அப்படின்ற மாதிரி கேட்டான் இன்டர்வியூ. அதுக்கு சொன்னா நல்லா இருந்துச்சு அந்த ரீசன். ஓகே, ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து ஒரு 15 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல ஒருத்தர் மனுஷனோட வாழ்க்கையே தலைகீழ மாறுங்கிறது நடக்கும். ஸோ அதுக்காக அதை ஒரு மீன் பண்றதுக்காக தான் அந்த 15 மினிட் ஷாட் வச்சேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆக்சுவலா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் நல்லா பார்த்தோன்னா போயிருக்கும். மொத்தமா இவன் வந்து அந்த கோல்டன் ஃபிஷ்ஷை எடுத்து ஒளிச்சு வைக்காம இருந்தா இன்னும் நல்லா போயிருக்கும். அவங்க அப்பனும் சரி, அவங்க அப்பாவனும் நீ போயிட்டு எப்படியோ வாழ்றான்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். இவனுக்கு என்ன பயம்னா, இவன் அப்பா நம்மள ஏதாச்சும் திரும்பி கூப்பிடுவானோன்னு பயம் இருந்துச்சு. அதனால அப்பா நம்மள கொல்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டா என்னன்னு சொல்லிட்டு. கரெக்ட். எல்லாம் அந்த கோல்டன் ஃபிஷ்னால தலையெல்லா மாறுது, நீ ஓகேவா? வந்து கம்முன்னு அதுக்கு ஒரு போயிருந்தாலே தலைவர் உங்க ஒரு அப்பா உன்னை ரீசன் கூப்பிட்டுருக்க சொல்லியிருந்தாப்புல. மாட்டான். அது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்துச்சு. பேசிக்கலா இது ஒரு சாமி படம். நீங்க கேட்கற எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், இது ஒரு சாமி படம். அந்த மைண்ட் சாமி செட்ல படம், பிட்டு பாத்தீங்கன்னா படமா? சூப்பரா பிடிக்கும் உங்களுக்கு. ஆமா, ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்லியிருந்தா, ஏன் இப்போ வந்து நிறைய ரீசன் சொல்லியிருந்தா, ஓகே ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு கேட்டதுக்கு, அது வந்து
இது வந்து ப்ரீ டிட்டர்மைண்ட் ஒண்ணு. இவன் வந்து அந்த தீவுக்கு போனோம், இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தா பூஜா கிட்ட வந்து பிரிஞ்சு போனோம். பூஜா கிட்ட பிரிஞ்சு போனாதான் அவன் அந்த அப்புறம் தீவுக்கு இன்னொரு போவா. விஷயம் இருக்கு தமிழ் சினிமால, இந்த என்ஜிஓல வேலை செய்யற ஹீரோவை கூட்டின்னு போயிட்டு இந்த மக்கள்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமா ஃப்ரான்ஸ் சொல்லி ஹீரோவை காட்டி ஹீரோக்கு சிம்பத்தி வந்து அந்த மக்களை காப்பாற்றுற மாதிரி இன்னும் எத்தனை படத்துல வைப்பாங்கன்னு தெரியல. மாஸ்டர் இது பழக்கப்பட்டது. ஓகே. மாஸ்டர் மட்டும் இல்ல, எல்லா நிறைய படம் இந்த மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து என்ஜிஓல வேலை செய்வாங்க, ஹீரோ வந்து கூட போயிட்டு அப்படியே பாப்பாடுற மக்கள் கஷ்டப்படுறத, ஐயோ இந்த மக்களுக்காக ஏதோ பண்ணும், நீ கொஞ்ச நேரம் மூடி திருந்தாலே போறேன்டா எங்களுக்கு. ஆனா பாவம்டா, அநியாயமா மாஸ்டர்ல அந்த ஆளுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டா. இவ பாட்டுனே இல்ல, லெட்டரை பாக்கெட்ல வச்சுட்டு சம்மந்தமே இல்லாம அந்த ஆள் திட்டம் வாங்கியிருப்பான். சரி, ஓகே. அந்த படம் படத்துலாம் போனா ஸோ அதான் இந்த ரீசன் சொல்லுவான் இந்த ஆளு. கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன ரீசன் தான். ஸோ அவங்க வந்து டெஸ்டின்ட், அவங்களோட விதியே அந்த தீவுக்கு போய் அங்க அந்த ஒரு இது நடக்கணும், சேவியர் கிளைமேக்ஸ் நடக்கணுங்கிறது ம். தான் டெஸ்டினி. ஸோ அதனால தான் அந்த படம் அதுக்கு நோக்கியே போயிட்டு இருக்குன்ற எனக்கு மாதிரி என்னன்னா சொல்லுவான். அந்த டெஸ்டினியை காட்டும் போது எனக்கு இல்ல கிளைமேக்ஸ் ஓகே. அது அப்போ இல்ல வரும், இல்ல லாஸ்ட்ல வரும். கிளைமேக்ஸ்ல அவன் தான் அந்த சோசன் ஒன்னுன்ற ரிவீல் பண்ற ஒரு ஷாட் வந்து ரொம்ப 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 புவரா இருந்துச்சு. அந்த தண்ணியில நடக்கிற ஃபைட் ரொம்ப இட் ஓகே, வாஸ் ஓகே, ஓகே. அது வரும், டெஃபினெட்லி ஒரு நாட். கடைசியா வருவோம்டா அதுக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும் போவோம் வரும் பொறுமையா. இந்த ஒன் ஷாட் முடிச்சிட்டு போ. அதான் இந்த இந்த ஒன் 15 ஷாட்ல மினிட்ஸ் கூட ஷாட் ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி நல்லா ஏதாவது இருந்துச்சு. சொல்லணுமா? நல்லா இருந்துச்சு. ம்? இல்ல ஏன்னா 15 மினிட்ஸ் ஷாட் பத்தி நம்ம ஒன் ஷாட்ல இருக்க பேசுறோம். நம்மளோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட என்ன ஒரு 27 வருஷத்துல ஒன் ஷாட்டால போயினுக்குது. அப்போ எப்படி அது அதுலயே மைல்ஸ் எவ்வளவு வந்து சில ரேண்ட மோடுக்குள்ள போயிட்டாப்புல இப்போ. அதுலயே நம்ம இந்த மாதிரி எவ்வளவு ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருப்போம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம வேற மாதிரி பேசியிருந்தாலோ, ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தாலோ வேற மாதிரி நம்ம இருப்போம் நம்ம லைஃப்ல. அதுதான் உண்மை. 20 கரெக்ட். மினிட்ஸ்ல ரொம்ப ஒரு சின்ன ஒரு 1 மினிட் கூட போடும். 1 மினிட் நம்ம லைஃப்ல எவ்வளவு சேஞ்ச் டோட்டலா வேற ஒரு பாத் டைவர்ட் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அவன் கல்யாணம் பண்ணி இது போகாம திரும்பி ஜெயிலுக்கு போயிட்டு இங்க எங்கேயோ போயிட்டு டிவிக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே அமையுது. ஸோ அப்போ அந்த 15 மினிட்ஸை காட்டுறது வந்து தப்பு இல்லைங்க. ப்ளஸ் அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு, பார்க்க நல்லா நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதை பற்றி அதை ஏன் வச்சிங்கன்னு கொஸ்டின் பண்ண தேவையில்ல. மைல்ஸுக்கு கூட ஒரு 7 மாசம் முன்னாடி நடந்த ஒரு 15 மினிட்ஸ்னால அவர் வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம அதை பத்தி அப்புறம் பேசுவோம். 15 மினிட்ஸ் என்பதை சொல்லுவதில் நான் பெருமை கொள்கிறேன். இல்ல, அது 5 மினிட்ஸாவும் இருக்கலாம், 2 மினிட்ஸாவும் இருக்கலாம், ஏய் செகண்ட்ஸா கூட இருக்கலாம். அது ஏ வந்து ஃபூல், சப்ஜெக்ட். ஏ ஃபூல். அதுதான். ஸோ 15 மினிட்ஸ் ஷார்ட் முடியுது. முடிஞ்ச பிறகுதான் நடக்குது இந்த ஆக்சுவலா இது வந்து ஒரு இத பத்தி சொல்றாங்க. இது வந்து மகாபாரதத்தோட ஒரு லேயர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ அதை கேட்டியா? வலைபேச்சுல சொன்னாங்களா? மலைபேச்சில் இல்ல, அவரே சொல்றாப்புல, கார்த்திக் வெரி சுப்ராஜ். குட் வெரி குட், அவரே சொல்றாரா? என்ன சொன்னாரு? என்னன்னா, ஆக்சுவலா இந்த கிருஷ்ணர் ஆமாயா, கதை இந்த கேட்டிருக்கல? கிருஷ்ணர் கம்சன் தான்யா, அதே ஸ்டோரி தான். ரெட்ட குழந்தை பிறக்கும் அதேதான் அவங்களுக்கு. அதேதான். குழந்தை அவங்க பிறந்து வேற இதுல குழந்தைய வளர்ந்து, வந்து வேற இடத்துல வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவன் திரும்பி இதேதான் மோசஸோட கதையும். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்ல சொல்லிட்டானே அந்த இதுல ஆமா, கிருஷ்ணர் ஒரு ஆமா, கதைய. ஆமா. அவர் ஒரு அது வந்து கொஞ்சம் காலக்ஷேபத்துல சொல்ற மாதிரி. அதான் இந்த லேயர்ஸும் ஆனா வச்சிருக்காப்புல மாஸ்டர் கார்த்திக் ஸ்டோரியே சுப்ராஜ். கிட்டத்தட்ட அதே தான் வருது பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். இதுவே அதேதான். அட்லியா இருந்தா அட்லியா இருந்தா போட்டு எல்லாம் பறந்துருப்பானுங்க. அந்த டைம்லயே எவனும் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாம எவ்வளவு அழகா ஒருத்தர் பாத்து எழுதிருக்கானுங்க பாரு. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு லேயர் என்ன அந்த. சரி, ஓகேவா, பேசுவோம் வேலை. என்ன அந்த லேயர் சொன்னதுக்கு அப்புறம் ஈஸியா ப்ரெடிக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப வில்லனஸ் கொண்டு இவன் போறோம் இது பண்ண போறான், ஓகே. அவ்வளவுதான். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் போட்டு இப்ப கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்நெட்ல அடிக்கிறது எதுக்குன்னா, இந்த படத்துக்காக. ஐயோ, அந்த பூஜா ஆக்டே வந்து அந்த பூஜா ஆக்டேவை காப்பாத்துறதுக்காக தான் சூர்யா போய் சண்டை போடுறான். அதுக்காக அதை ஏன் அவ புரிஞ்சுக்காம கோச்சிக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி போறா போயிடுறாவ. அப்ப என்ன, அப்படின்ற ஒரு அவளை வெட்ட விட்டுனா சந்தோஷப்பட்டிருப்பாளா அவ? கரெக்ட். சாவுடி. ஓகேவா? ஆனா நான் அதுல வேற ஒண்ணு பார்த்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி இதெல்லாம் டெஸ்டின்டு. ஓகேவா? இதெல்லாம் நடந்தாதான் அந்த கிளைமேக்ஸ். இதெல்லாம் நடக்கலன்னா கிளைமேக்ஸ் இல்ல. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் விஷயம். அது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? சப்போர்ட் பண்ணல, பட் ஆனா சொல்றேன், அவன் சொன்ன ரொம்ப ரீசன். வசதியா இருக்கல இந்த பாயிண்ட் இப்போ நமக்கு. ஆமா, ரொம்ப வசதியா இருக்கு. டெஸ்டினிங்க அப்படிதாங்க இருக்கு, ஸ்கிரிப்ட்ல அப்படிதாங்க இருக்குன்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஓகே. அப்புறம் ரெண்டாவது நான் வந்து நோட் பண்ணேன்னா, அது வந்து ஓகே, வெட்ட வரவன நீ தள்ளி விட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா தள்ளி விட்டு ஓடி போயிருக்கலாம். பட் ஆனா அந்த டைம்ல நீ பார்த்தனா வெறித்தனமா அந்த ஆளோட கையை வெட்டி. அந்த டைம்ல சூர்யாவை நீ ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். சூர்யா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லயே அவனை பிடிச்சே 10 பேர் பிடிச்சிருப்பானுங்க, கரெக்டா?
அவன் அந்த டைம்லயே அவன் அந்த அவ்வளவு சீக்கிரம் அந்த மேல் மாடி ஓடி வரானா, அவன் எவ்வளவு வேகமா மீதி அந்த 10 பேர் அடிச்சு போட்டிருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அந்த அப்படி ஓகே. அடிச்சு போட்டு அவ்வளவு அட்ரினல் ரஷ்ல ஒருத்த ஓடி வரும்போது அவன் தடுத்ததுக்கு அப்புறம் அவன் கையில கட்டி கடிச்சோன்னே அந்த ரஷ்ல அவன் என்ன பண்ணான்னு எவனாலும் சொல்ல முடியாது. இல்ல அது ஒண்ணு இருக்குடா. ஆனா முக்காவாசி இல்ல மர்டர்ஸ் அதெல்லாம் வந்து தாண்டி இல்ல ரியல் அதெல்லாம் லைஃப் மர்டர்ஸ் எடுத்துக்கோ, கோர்ட்ல கொலை பண்றவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அதுதான் அட்ரினல் ரஷ்ல அங்கதான் அதுதான் பண்ணிடுவானுங்க. பிரச்சனை. ஓகேவா? இவ எயிட் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அந்த இடத்துல தற்காப்புங்கிறத தாண்டி அவனுக்குள்ள இருந்த ஒரு வெறித்தனம், ஒரு மிருகத்தனம் வெளில வந்ததை காமிச்சிருப்பாங்க. சரி, அவங்க அப்பா வெட்டினா, மீதி 2 பேர் எதுக்கு அதுதான், வெட்டினா? மீதி மீதி 2 2 பேர் பேரும் அடிச்சு அவன் அடிச்சு போட்டுருக்கலாமே. போட்டுருக்கலாம். ஆனா ஒரே அடியா கத்தி எடுத்து அவங்க கழுத்தை வெட்டுவான். அந்த டைம்ல நீ சூர்யா ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா கூட அந்த ஒரு வெறித்தனம், அந்த ஒரு பார்பேரியன் ஆட்டிடியூட் இருக்குல்ல, பார்பேரியன் இது ஆங்கர், அது ஆமா. காமிச்சிருப்பான். அதுதான் மெயின் ரீசனு பூஜா கிட்ட விட்டு போறதுக்கு. ஏன்னா அவன் அதை பார்த்துட்டு இன்னும் அவனுக்குள்ள அந்த சுச்சுவேஷன்றதை தாண்டி அவனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் ஒன்றும் போலங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல, அதுவும் ஒரு ரீசனு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுவும் இப்போ கொஞ்சம் வந்து அக்செப்டபிளா தான் இருந்துச்சு. சூர்யா வந்து இப்ப இந்த ப்ளூ ஃபிஷ் சி கோல்டன் ஃபிஷ் கடத்தி வச்சாரு, அப்படியே விட்டுனா அப்பா விட்டு போயிருக்கான்னு சொன்னால இதே பதில சொல்லிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். அதுதாங்க டெஸ்டினி, அதுக்காக தாங்க ஆமா. அது. ஏய் இவன் எல்லாத்துக்கும் இதே சொல்றான். அதான் கொஞ்சம் அது வாட்டமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. அட்லியெல்லாம் சொல்லுவா, நல்லா இருக்கியா அண்ணன் எடுத்துக்கிட்ட இந்த பாயிண்ட, இனிமேல் எது கேட்டாலும் டெஸ்டினின்னு சொல்ல வேண்டியதா. ஓகே. சோ அதான். சோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இதுவுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவன் ஜெயிலுக்கு போறான். இந்த படமும் நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேசின ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸில் டீல் பண்ண அதே சேம் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணுது. ஒரே படத்துல மல்டிபிள் ஸ்டோரிஸ எடுக்கண்டு. ஆனா நீ படம் முடிஞ்சு பார்க்கும்போது அது ஒரே ஸ்டோரி தான். இந்த ஐலாண்ட் மக்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ண. ஆனா அந்த ஐலாண்ட் பத்தியே செகண்ட் ஹார்ட் கிட்ட தான் வருது. அந்த ஐலாண்டு அந்த செகண்ட் ட்ராக்ல தான் வருது ஐலாண்டு. நிறைய ஸ்டோரிஸ புடிச்சு கிராம்ப் பண்ண மாதிரி. இப்ப ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்ல பார்த்தாச்சுக்கே, கதை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குன்னா, எஸ் ஜே சூர்யா ஒரு போலீஸ் வேலைக்கு போறதுக்கு ரெடியா இருப்பான். அவர் போலீஸ் கேஸ்ல மட்டும் அக்யூஸ்டா கன்வெர்ட் ஆயிடுறான். அவங்க ஒரு ஆஃபர் கிடைக்குது, இந்த மாதிரி இத்தனை பேரை யார் யார் இவங்க நீங்க போட்டு தள்ளீங்கன்னா உங்க மேல கேஸ் எடுத்துட்டு திரும்பி போலீஸ் ஆளாண்ட ஒரு மிஷினோட எஸ் ஜே சூர்யா வரான். எஸ் ஜே சூர்யா ஒரு டேரக்டரா வேஷம் போட்டு இந்த இடத்துல படம் எடுக்கிறதா வரான். படம் எடுத்து எப்படி இவனை கொண்டு இது ஒரு ஸ்டோரி. அப்புறம் இன்னொரு ஸ்டோரி வந்து லாரன்ஸோட பேக் ஸ்டோரி கேட்டு அப்ப லாரன்ஸ் கொஞ்சம் இணக்கமா போய் ஹெல்ப் பண்ண வரான். அது ஒரு லாரன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு லாரன்ஸ் மனுஷனை வாட்ட ட்ரை பண்றான். திடீர்னு அது ஒரு ஸ்டோரி, அது கூட டிராவல் பண்ண சொல்றாங்க நம்மள. அப்ப திடீர்னு இந்த யானையெல்லாம் ஒருத்த கொல்றான், அவனை பிடிக்கணும், அதை பிடிச்சாரா நீ இந்த மக்கள் இந்த இந்த ஊர் மக்களை நீ காப்பாற்றணும்னு சொல்றான். சரி, இப்ப திடீர்னு அந்த ஸ்டோரிக்குள்ள மூவ் ஆகி போறோம். இப்படி ஒரு ஸ்டோரிக்கு ஜம்ப் ஆகும் போது நம்மளால ஒரு இந்த மெயின் கேரக்டருக்கு ரூட் பண்ணுறதுன்னு ஒரு மெயின் விஷயம் இருக்கு. இந்த அவன் அந்த ப்ரொட்டகனிஸ்டோ இல்ல அந்த கேரக்டருக்கோ இவன் எப்படியாச்சும் இவனோட டெஸ்டினியை அடைஞ்சிடணும்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு முதல்ல ரூட் பண்ணோம். இப்ப நீ இந்த என்னடா அனிமே ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க சொல்ற. அனிமையில வந்து ஷோனன் அனிமையிலே எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த மெயின் கேரக்டருக்கு உன்னை ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிடுவான். உன்னை அவனுக்கு ஒரு கோல் இருக்கும், அதை தான் அவன் அச்சீவ் பண்ண போறான். ஓகே, நம்மளும் என்ன பண்ணோம்னா ஓகே இவன் இந்த ஹீரோ வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்காக போறான், அதுக்காக நம்ம கூட நம்மளும் அதுக்காக அவனுக்காக ரூட் பண்றோன்ற ஒரு இது இருக்கும். இப்படி ஸ்டோரிய பொசுக்குன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டோரியை மாட்டும் போது என்ன ஆயிடும்னா நமக்கு ஒரு மாதிரி சலிப்பு தட்டு போயிடும். என்னடா இவன் இவன் இதை நோக்கிதான் போறான் படம், திடீர்னு இப்ப இதை நோக்கி போறான், இவன் திடீர்னு இதுக்காக போறான் படம், திடீர்னு இவன் இப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாங்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நினைக்கிறான். சரி, அதுக்காக ஓகே நம்ம ஒரு இவ்வளவு கேங்ஸ்டர் இருக்கான், இவன் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழும்போது எப்படி திரும்பி அவனோட பாஸ்ட் வந்து அவனை ஹார்ன் பண்ணுதுன்னு நினைக்கிறோம் போல நினைப்போம் நம்ம. திடீர்னு பார்த்தா அவன் பண்ண லூஸ்தனமான ஒரு வேலையை அவன் கரண்ட்ல வந்து ஹார்ன் பண்ணுது. அப்போ அதனால அவன் லவ் ஃபெயிலியர் ஆகி பூஜாவை பிரிஞ்சிருக்கானா. சரி, ஓகே, இப்ப இந்த ஜெயில் வாழ்க்கையில் தப்பிச்சு பூஜாவை போய் கன்வின்ஸ் பண்ணதுதான் அவனோட இது நினைக்கிறோம். அவனோட இப்ப நம்ம ப்ரொட்டகனிஸ்டோட கோல்னு நினைக்கிறோம். நம்ம அதுக்காக ரூட் பண்ணும்போது திடீர்னு வந்து இல்ல இந்த ஐலாண்ட்ல வந்து நிறைய பேர் கொடுமைப்படுத்துறாங்க, அந்த கொடுமை வந்து அந்த ஐலாண்ட் கொடுமை 2ஆ பிரிஞ்சிருக்கும். கண்டமேனி கச்சன்னு பிரிஞ்சிருக்கும். இந்த ஜூனியர் லார்ட்ஷிப்னு ஒருத்தர் வருவான், அவங்க என்ன கொடுமைப்படுத்துறான்னு நினைப்போம் நம்ம. பட் அவனுக்கு மேல கிங்னு ஒருத்தர் இருப்பான், நாசரோட பையன் இருக்கான். இவங்கள டெவில்ஸ் கல்ட்டு நினைவு என்னடா நடக்குறீங்க, யாருக்கு இப்ப நான் யாரை ஃபாலோ பண்ணணும், யாருக்கு நான் ரூட் பண்ணணும், நான் இப்போ ஒன்னும் புரியல எனக்கு. நீ ஏன் சொல்லி கொடு, நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் இந்த படம் எனக்கு தான் சொல்றோம், எவன் வந்தாலும் வெட்டுவேன். இப்ப எப்படி 15 நிமிஷம் நானும் தொடர்ந்து பேசிட்டேன்னா அது என்னமோ உண்மைதான்டா. அந்த ஒரு ஆக்சுவலா எப்படின்னா இவனுங்க ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி கொண்டு போறானுங்க.
ஓகேவா? ஆக்சுவலா நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க லவ் சீன்ஸ் எல்லாம். அது பண்ணிட்டு டக்குன்னு ஆக்ஷன் மோடுக்குள்ள போயிட்டு டக்குன்னு வந்து ஒரு ஒரு சேவியரா மாறுறதுங்கிறது எனக்கு வந்து அந்த சேவியர் தான் மெயினான ஏரியா. கரெக்டா? ம் அவன் வந்து ம் அங்க இருக்கிற அடிமை, அதான் இந்த யூஸ்வலா வரும்ல, வந்து ஆமா ஒருத்தர் கேஜிஎஃப் மாதிரி தான். கரெக்டா? ஜோஷன் கேஜிஎஃப்லயும் ஆமா அப்படிதான். இது வந்து கேஜிஎஃப் ஒரு தான் அடிமையெல்லாம் ரிலீவ் பண்ற மாதிரி ஒரு இது பிளாட். பட் ஆனா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே இல்ல. ஏன்னா இப்போ நீ அந்த அந்த போர்ஷன்ஸ் வரும்போதே நம்மளுக்கு அந்த சீரியஸ்னஸ் கரெக்ட். புரிய மாட்டேங்குது. இப்போ கேஜிஎஃப் வந்து அதே மாதிரி வச்சாங்கன்னா கேஜிஎஃப் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மக்களோட ஆமா. இதை காட்டியிருப்பானுங்க அவனுங்க. ஐயோ அந்த அந்த ஆளை சுத்தி வச்சு அடிக்கும் நமக்கு நம்மளே அடிச்ச மாதிரி ஃபீல் ஆஹ் ஆகும். ஆனா சாவுடா இங்க ஒரு நாயன்னு மயிர தோணும். ஃபீல் ஆகல. எனக்கு ஒண்ணும் ஃபீல் ஆகல. அந்த 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 டேய், ஹாஃப் குழந்தைய எடுத்து குரோக்கடைலுக்கு போறானுங்க, அதுவே ஒன்னும் ஃபீல் எனக்கு ஆகலடா. ஒண்ணுமே தோணல. எனக்கு எனக்கு ஒருவேளை நான் நம்ம ஒரு இல்ல மாதிரி நமக்கு டார்க் ஒண்ணு ஆயிட்டோமா இல்ல இது? அதுதான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை நம்ம ரொம்ப டார்க் ஆயிட்டோமோ, சைக்காட்டிஸ்ட பாக்கணுமோ, மறுபடியும் தெரப்பில கடைசி செஷன் பார்த்துட்டு போன மாசம் பார்த்து 6 மாசம் மேல ஆகுது. மறுபடியும் போய் மீட் பண்ணமோ நம்ம டாக்டர்னு யோசிக்க தோணுது நமக்கு. ரொம்ப டார்க் ஆயிட்டோமோ, ஒரு குழந்தைய உண்மையில போடுறான் நமக்கு ரூட்டே பண்ண தெரியல நமக்கு. கேஜிஎஃப்ல ஒரு கண்ணு தெரியாத கிழவனை அந்த உள்ள பாதாளத்துக்குள்ள கொண்டு போகும்போதே நம்மளுக்கு பதறுச்சு. டேய் டேய் போய் காப்பாத்திர தாடிகாரான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இங்க ஒரு குழந்தைய எடுத்து குரோக்கடைலுக்கு போடுறானுங்க. எனக்கு ஆனா சுத்தமா ஃபீலே ஆகல. இது இப்ப என்ன இப்படிதான் இருங்க இவனுங்க, என்ன பண்றதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த அந்த அதுக்கான டென்ஷனே பில்ட் ஆகல. புரியுதா? எதுக்குங்க அவனுங்களுக்கு சம்மந்தமே இல்லாம எம்பத்தைஸ் பண்ண கையில ஒரு முடியல ஆட்டை புடிச்சு அவங்களோட. சுத்திக்கிறான் அவன். என்ன சொல்ல வரான் அவன் இப்போ? நான் சாத்தான், நான் பாட்டியா நான் டெவில்ன்றானா, இல்ல நான் பாட்டியா ரொம்ப நான் தான்டா டெஸ்பரேட்டா கோட்டுன்றானா, டெவிலுங்கிறது காமிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் கோட்ரான்றானா விஜய் மாதிரி. ம். அவனே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்க இல்ல நான். ரெட் டிராகன்றானா அஜித் மாதிரியே. ரெட் டிராகன் எங்கெங்க வந்துச்சுங்க? அவர்னா ஆட்டை பூச்சில சுத்தின்றாரு, இல்ல டிராகனை பூச்சி சுத்தின்றானா? அவர்னா ரெட் டிராகனா இல்ல இல்ல இதுவா மதர் ஆஃப் டிராகன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அவரு. வெள்ளை தாடி வெள்ளை மிக்கி வச்சுன்னு வரதுக்கு. ரைட்டு. நம்ம எங்க விட்டோம் அந்த கதை? ஒரே ஸ்டோரியில ஒரே மூவில மல்டிபிள் ஸ்டோரிஸ். ஓகே ஓகே அவன் ஓகே. ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இதை நோக்கி நம்மள அவனோட ஒரு ஒரு கோலை நம்ம ரூட் பண்ணவே முடியல. ஸோ அதனாலே என்ன ஆயிடுச்சு, கிளைமேக்ஸ் அப்போ இவனை மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது சரின்னா இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்னு ஆயிடுச்சு. இல்ல அட்லீஸ்ட் அவன் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் ரீல் மாதிரியாச்சும் இந்த பீப்புள் இங்க அடிமையா இருக்காங்கன்ற ஏதாச்சும் ஒன்று காட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கலாம். இல்ல அது எதுவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணலடா. பீப்புளை பிரச்சனை எஸ்டாப்ளிஷ் என்னன்னா, பண்ணி இப்ப லேட் ஆகுது. லிட்டரலா இது எப்படி தெரியுமா, லைக் எனக்கு சொல்லாமான்னு தெரியல. இப்ப மாஸ்டர்பேஷன்ல கிளைமேக்ஸ் போகும்போது திரும்பி டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி ஆரம்பிக்கிற மாதிரி. இல்ல இது ரொம்ப இது கேவலமா எவனோ இருக்கா? ஒருத்தர் சொன்னானே, ஏதோ ஒரு ஜிம் மாஸ்டர் ஃபைட்டர் எவனோ ஒருத்தர், ஒரு தெரியல. ஸ்டன் கொரியோகிராஃபர் ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு எஸ்விகேல சொல்லியிருந்தாங்க. நிறுத்திட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவானா எட்ஜிங் மாதிரி. எஜ்ஜிங். ஐயோ ஐயோ எட்ஜிங் இல்லனா எட்ஜிங் இப்படி சொல்லலாம். பண்ணுவானுங்களே. நீங்க வந்து நீ வந்து அந்த கிளைமேக்ஸ் எடுத்தாம ஒரு போன்ல கரெக்டா பஃபர் ஆகி அதுதான் ஸ்டாப் அந்த ஆயிடும். லவ் போர்ஷன் சூப்பர். சீரியஸா உண்மையா சொன்னா லவ் போர்ஷன் நல்லா இருந்துச்சுடா. ஓகேவா? இவன் தோ அவனுங்க வந்து பல வருஷம் கழிச்சு உடனே போய் கட்டி பிடிக்கிறது ரொம்ப லாஜிக்கலா செட் ஆகலனா கூட இருந்தாலும் அதுக்கப்புறம் வர லவ் போர்ஷன்ஸ் அவங்களுக்குள்ள உண்மையாவே ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. நீ வந்து இதுல சூரியரை போட்டுல பொம்மிக்கும் சூர்யாக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கும், நீ பாத்துருந்தா. ம் அந்த அந்த அளவுக்கான கெமிஸ்ட்ரி பூஜா ஹெக்டேக்கும் சூர்யாக்கும் கிரியேட் ஆச்சு. பட் ஆனா அது ஆகும் போது ஓகே அதை நோக்கி படம் போகுதுன்னு நினைக்கும் போது திரும்பி வேற போர்ஷனுக்குள்ள போகுது. சுத்தமா அந்த கிளைமேக்ஸ் அந்த மக்களை காப்பாத்துற போர்ஷன் சுத்தமா ஒர்க்கே ஆகல. அது ரொம்ப இல்ல நீட் இல்ல போகுது, இல்ல டைல்யூட் வேற ஆயிடுச்சு ஃபோர் அதுக்கான ஷேடிங் ஃபோக்கஸ். இருக்கலாம். அந்த ஐலாண்ட்ல காலக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, கண்ணு அது கால நல்லா வைக்கும் போது. இருந்துச்சு, அது ஓகே தான், எனக்கு ரொம்பலாம் பிரச்சனையா தெரியல. அட்லீஸ்ட் அதாச்சும் வச்சானேன்னு தோணுச்சு. அதுவும் அப்படி வைக்காம வர போயிருந்தானா சுத்தமா செட் ஆயிருக்காது. பட் ஆனா ஓகே தான் அது. சரி, நம்ம ஆரம்பத்துல இருந்து வரலாம். நம்ம டக்கு டக்குன்னு ஓவராலா பேச நம்ம ஆரம்பிச்சிடுறோம். ஆல்வேஸா நான் நோட் பண்ண ஸ்டன் கொரியோகிராஃபி நிஜமா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுங்க. இல்லன்னு ஆமா, சொல்ல மாட்டேன், திரும்பி நிஜமா இல்ல. வேற என்ன சொல்ல தெரியாம ஆனா திரும்பி அதே சொல்றான். ஆனா எது வரைக்கும் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னு நான் வரேன். ஆஹ் இந்த புலிகேசியில வருந்தமா ஒரு இது ஜாடி சண்டை மைதானம் சொல்லிட்டு வச்சுன்னு right. அந்த கல்ட்டு நாகப்பதனியா சொல்லிட்டு 2 பேரை சண்டை போடுங்க சொல்லிட்டு கொடி வீசுவால, அதேதான் எனக்கும் அந்த மாதிரியே தோணுச்சுங்க அதேதான் எனக்கு எனக்கு அவன் ஆச்சு. கழுத்து வச்சு ஃபைட் பண்ணும்போது. அது டீமன்ஸா வந்து ஸ்லேவ்ஸா. நான் see, அதுல அந்த see, okay, நம்ம கவனித்தீரா? வருவோம்டா, நம்ம நிறைய அதுல விட்டு கூட போறோம்டா கருப்பு சிவப்புடா, சீன்ஸ் எல்லாம். அதுல கருப்பு சிவப்புடா. டேய், நிறைய சீன்ஸ் என்ன நம்ம விட்டு போறோம். என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன கம்யூனிஸ்ட்ல ஆச்சுன்னு நம்ம பேசலாம்ல. டெவில்ஸ்ன்றாரா? பேசு பேசு நிறைய இல்ல அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, இந்த சாப்ளின் காமெடி பண்ணுறது,
இவர் தூக்குறது அதெல்லாம் அதை பத்திலாம் ஒண்ணும் இல்ல. லாஃபிங் போர்ஷன் கரெக்டா அதை வருது. வந்து அதுக்கப்புறம் அதை வந்து தயவு செஞ்சு கடந்து போயிடலான்னு தோணுது எனக்கு. அது லிட்டரலா இது உத்தம வில்லன் காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்ப உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்குமே. டேய், உத்தம வில்லனே கழுவி ஊத்துறோம். கழுவி சத்தியமா ஊத்துன எந்த லாஃபிங் போர்ஷன் கழுவி சொல்லிட்டு ஒருவேளை ஊத்துன இதில் நீங்கள் இணையாதீர்கள் ஜாங்கோ இல்ல அவர்களே. எனக்கு கழுவி பிடிக்கல, ஊத்தினேன். சுத்தமா பிடிக்கலடா உத்தம வில்லன் காமெடி. சரி இதுவும் சரி. பாத்தீங்களா கமல் ஃபேன்ஸ் எவாலுவேஷன். எனக்கு இந்த படம் பிடிக்கும்னு சொல்றது போயிட்டு இப்ப எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்றவங்க கொண்டானுங்க. சீரியஸா எனக்கு அப்பயும் இப்பயும் வந்துதான் எனக்கு அந்த காமெடி போர்ஷன்ஸே ஒர்க் ஆகல. அது எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அதுதான் சரி பெரிய வேணாம், இதை டிப்பு பத்தி படத்துல. பேசுறேன். நாங்க போன எபிசோட்ல அதை பத்தி பேசுவோம், அதை பத்தி கேளுங்க. இப்ப இந்த எபிசோடுக்கு ரெட்ரோவை பத்தி பேசுவோம். ஓகே. ஸோ அப்புறம் அந்த ஜெயில் போர்ஷன் முடியுது. ஜெயில வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். எந்த பாட்டு அது? சென்னாங்குனி ஏன் சென்னாங்கு ஏன் உள்ளார போய் அந்த காயம் லிரிக்ஸ் தெரியல, அப்ரூட்டா கட் பண்ணு. ஏதோ ஒரு வரும். ஆனா இது மாதிரி எம்மா எம்மா காரல் பண்ண மாதிரி ஆமா, டான்ஸ் அப்படியே லிட்டரலா அதே மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. எனக்கு ஏன் தெரியல, அந்த பாட்டுல சூர்யா ரொம்ப தாளாக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் சொல்லமா இருந்திருப்பாங்க. 7ஆம் அறிவுல. 7ஆம் அறிவுலையா? ஆமா. ஆனா இல்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆப்வியஸா தெரியற மாதிரி தெரியுது. மேபி ஏதாச்சும் டெக்னிக்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிருப்பாங்க டாலா தெரியற மாதிரி. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு. ஐ திங்க் இதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்னா அந்த ஜெயில் போர்ஷன்ல சூர்யாக்கு வச்சிருப்பானுங்க ஒரு ஒட்டுதாடி. அது ரொம்ப எனக்கு செகண்ட் ஷோ ரிவ்யூல ரஹ்மான் சொன்னாரு, இது எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளவு செலவு பண்ணி இப்ப எடுத்த படத்துல ஒரு நல்ல ஒட்டுதாடி கிடைக்கலையா, பரமசிவன் படத்துல அஜித்துக்கு கொடுத்த மத்த மாணவிக்கு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டான். பாயிண்ட், உண்மை. ஆமையா இதை நான் வழிமுறைக்கிறேன், அது உண்மைதான். ப்ரோ ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் மீன் போடும் போதே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு சூர்யா என்ன மாதிரி ஒரு பர்சன்னா, நீ ஒரு 30 நாள் கழிச்சு ஷார்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட உட்காந்து ரியல் டாடியோ வளர்த்துட்டு வந்து நின்று இருப்பாரு. அதை விட்டு ரொம்ப அந்த டைம்ல அந்த காலத்துல எல்லாம் வைப்பானுங்க பாரு, சர்தா சிங் மாதிரி வேஷம் அதான் சொல்றாங்க. ஸ்டோரி அந்த காலத்துல நடக்க படம் தானே, அதனால அந்த காலத்துல படம் மாதிரி மேக்கப் போட்டுருக்க. கொஞ்சமாச்சு நியாயம் வேணாமாடா. டேய் கடனான அந்த படம்லாம் இருக்குது, படம் அந்த காலத்துல இருக்குல்ல நீங்க. அதுதான். ஆனா அந்த பாட்டு நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜெயில் போர்ஷன் முடியுது. அப்போ அதுதான் அதான் ஜெயில் சீன். ஜெயில வந்து அவன் காப்பாத்தப்படுறான். எதனாலனா வெளியில இருந்து ஒரு கேங்கு, இந்த போலீஸ்காரங்க இவன் உள்ள ஜெயிலுக்குள்ள சண்டை போடுறத வீடியோ எடுத்து இன்னொரு கேங்க் அனுப்புறாங்க. ஐயோ பா முடியல சாமி, அதெல்லாம் டயர்டா ஆயிடுச்சு எனக்கு. அதெல்லாம் அங்கே எனக்கு எனக்கு அங்க தப்பிக்கிற சீன்ல ஒரு புரியல ஒண்ணு. ஒரு மாதிரி எடுத்தீங்க தப்பாச்சா இல்ல எப்படின்னு தெரியல. அவனை ஒட்டு குடுக்குறாங்க அந்த கேங் கிட்ட. திடீர்னு எங்க இருந்து ஒரு கார் ஒரு வேன் வந்துச்சு, அந்த வேன்ல இருந்து இறங்கி வரான். ஒரு மாதிரி மட்டமா கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் கவனிக்கல சரியான்னு தெரியல. இல்ல அவனை வந்து அந்த வேன்ல இறக்கி வந்து அந்த வேன்ல இறக்கி விடுறாங்கயா இல்ல அந்த போலீஸ்காரன் வந்து அவனை வந்து இறக்கி விட்டு அந்த கேங் ஆள்கிட்ட ஒப்படைக்கிறான். இந்த இனிமே இவன் பொறுப்புன்றான். அப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன புதர்ல இருந்து ஓடி வந்து வரானுங்க, ஏதோ கையில ஏதோ புடிச்சுக்கிட்டு. அது வரைக்கும் எனக்கு எல்லாம் புடிச்சிச்சு. திடீர்னு ஒரு ஆம்னி வேனை காட்டுறானுங்க. திடீர்னு அதுல நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க. அதுல இருந்து திடீர்னு சூர்யா மட்டும் இறங்கி வெளியே வந்து இந்த கேங் ஆளுங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கானுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு நடுவுல ஏதோ பெரிய சீன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்து இவங்க தப்பிச்சு போற மாதிரியோ அந்த வேன்ல போற மாதிரியோ, பட் இவங்க வந்து இவனை பிளாக் பண்ணி சர்க்கிள்ல நிக்கிற மாதிரியோ டக்குன்னு ஒரு மாதிரி இல்லடா. எப்படின்னா போலீஸ்கார ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து இவனை அங்க டிராப் பண்றானுங்க. டிராப் பண்ணிட்டு அவன் வண்டி எடுத்து ரிவர்ஸ் போயிட்டான் அந்த போலீஸ்காரன். திருப்பி இன்னொரு வேன் வந்து இவன் இறக்குற மாதிரி. ஆமா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு கட்டு. இருட்டா வேற இருந்துச்சா? மேபி அதான் நான் கவனிக்கலன்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு எடிட்டிங்ல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சா தெரியல. மேபி நான் செகண்ட் டைம் ரீவிசிட் பண்ணா மேபி தெரியும் நினைக்கிறேன் ஆச்சுன்னு. எனக்கு மட்டும் கான்செப்ட் என்ன, அவன போலீஸ்காரங்க அவனை விட்டு போறானுங்க. அங்க வந்து இவன் வந்து அந்த ஜெயில வந்து ஒரு குங்ஃபு மாஸ்டர் கிட்ட கத்துக்குன்னு அந்த ரெண்டு குச்சி வச்சு பண்ற வித்தைய அவனுங்க கிட்ட காமிக்கிறான். புரியுதா? இதுதான் வந்து ஜெயில வந்து பின்னாடி உட்காந்து கிளறி எடுத்துருந்தேன். இந்தாங்க சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் மாதிரியே காட்டுறது. அதை எடுத்து அந்த கலையை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணி அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறான். அதெல்லாம் போறாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம சீன் பை சீன் டிஸ்கஸ் பண்ண வேணாம், மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். சரி ஓகே. நம்ம வந்து நம்ம ஜாதி சண்டை மையத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இதுதான் போவோம். சரி அதுக்கப்புறம் படம் டிப்பா வந்து ஜெயராமன் வரான், காமெடி பண்றான், சிரிப்பு வரல.
அதை முடிச்சுட்டு அவன் வந்து லாஃபிங் டாக்டரா அது பேரு. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போங்க போங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டா லாஃபிங் நம்ம எந்த டாக்டர்னு பாட்டுக்கு சொல்லிட்டு. வரோம்னா அந்த 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 வில்லன் வந்து இவனை கன்ஃபரன்ட் பண்றான்ல ஆமா அந்த சூப்பர். இடத்துக்கு வந்துருங்க. அங்க போயிட்டு அவன் வந்து பூஜா கிட்ட கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். நான் ஏதோ எல்லாம் போன மாதிரி முதல்ல நடிக்கிறான். இவன் எதுக்கு வந்து இதெல்லாம் பண்றானே தெரியலையே. யாரு? இவன் வந்து எதுக்கு என்னென்னமோ பண்ணீங்க, என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? யார சொல்றேன்? எனக்கு வந்து நீ ஃபைட் பண்ணணும் நீ சொல்லிட்டு அடம் பிடிக்கலாம். ஆமாமா, அந்த கேரக்டர் நான் வரேன். ஆக்சுவலா அது நல்லா இருந்துச்சு. ஓகேவா? என்னன்னா முக்கிய தகவல், மைக்கேல் இந்த கேரக்டர் வில்லன் கரெக்டா? கேரக்டர் தான் இந்த கிங்ன்ற கேரக்டர் தான் ஜிகர் தண்டால சக்கானி கேரக்டர் பண்ண ஆமா ஆக்டர். ஆமா ஆமா. ஆனா அது சுத்தமா அடையாளமே தெரியல. ஆனா நல்ல ஆக்டர், அவன் நல்லா பண்ணிருக்காரு. ரெண்டு நல்லா கேரக்டர் பண்ணியிருந்தான். ஓகே தான், சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பண்ணியிருந்தான். ஃபர்ஸ்ட் அவன் வந்து சேடிஸ்ட் கேரக்டர் அவன். ஓகேவா? என்ன சிரிக்கிற? இல்லங்க, சாடிஸ்ட்னு பார்த்தா அவனை பார்த்தா ஒரு பயம் வரணும் நமக்கு. இல்ல பட் யாரா இந்த பைத்தியக்காரன் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவன் வந்து ஓப்பனா வந்து உடனே 4 பேரை கொன்னு வில்லத்தனத்தை காமிக்காம சேடிஸ்ட் அவன். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அங்க. இப்ப வந்து அவன் அவன் அவங்க 2 பேர் பிரியறத பாக்கணும் அவன். ஓகேவா? 2 பேர் பிரியறத பாக்கணும். அதனால வந்து அங்க எல்லாரும் முன்னாடியும் கதையை சொல்லி பூஜா கிட்டவ ட்ரிகர் ஆக்கி போக வைக்கிறான். அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அது வரலாமா அவனுக்கு பேசுறதுக்கு எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் பேசணும்னு டைம் வேற தரான். புரியுதா அவனுக்கு? அவன் வந்து அந்த சிச்சுவேஷன்ல அங்க நடக்கிற ஒரு ஒரு கேஆஸ், ஒரு சேடான விஷயத்த பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆள் அவன். இந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவன் வந்து ஏதாச்சும் ஒரு சோகமா ஏதாச்சும் ஒரு சொல்ல தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இவ கூட பாருங்க, சோகம்ன்ற வார்த்தையை கேட்டோன்னு சிரிக்கிறானுங்க சில பேரு. சிரிக்கிறடி வெக்கமா இல்ல? என்ன மாதிரி ஆளுங்கன்னு தெரியல அவனுங்க. சரிதான் வந்து அவன் வந்து இது மாதிரி பண்ணி அந்த ஒரு சேடிசம்ல அவன் என்ஜாய் பண்றான். ஓகேவா? அதுவும் அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. அவன் வந்து பூஜா கிட்ட வந்து கோச்சிட்டு போறா. போகும்போது வில்லன் வந்து வில்லன் பேர் மைக்கேல். இதுல அவன் கைய பிடிக்கிறான். இவன் வந்து ஒரு மாதிரி உதறி விடுறான். இவன் வந்து தப்பான விதத்துல கைய பிடிச்ச மாதிரி. பட் ஆனா சூப்பரா ஒரு டைலாக் சொல்லுவான். சி, நான் என்ன உன்னை ஆசைப்பட்டெல்லாம் பிடிக்கல, நீ என் டைப்பே இல்ல, இங்க நடக்கிறத பாரு, அதுக்காக தான் கைய பிடிச்சேன்னு சொன்னான். அது நல்லா இருந்துச்சு அந்த டைலாக் போர்ஷன். நீ பார்த்தல? என்னடா இருந்தாலும் சொல்லிக்க தேவையில்ல, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீ என் டைப்பே இல்ல, சூத்த மூட்டன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது சீரியஸா நல்லா இருந்துச்சு. அது லைக் ஒரு டிப்பிக்கல் வில்லன் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருந்துச்சு அவன் கேரக்டர், சீரியஸா. சோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் வில்லன் கேரக்டரே இல்லன்ற நானு. வில்லன் மாதிரி இல்ல. வில்லன் வந்து ஒரு அந்த வில்லன் கேரக்டர் எப்பவுமே ப்ராப்பரான ஒரு வில்லன் இல்ல இந்த படத்துக்கு. ஓகேவா? ப்ராப்பரா கிடையவே கிடையாது. அவன் ஒரு மாதிரி, அவனை பார்த்து பயம்லாம் வரல. அவன் ஒரு சைக்கோ, சாடிஸ்ட் சைக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் தந்தான், அவ்வளவுதான். மத்தபடி எவனுமே பெரிய வில்ல மாதிரி தோணல. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு மோட்டிவோட சுத்திட்டு இருக்கானுங்க. சோ அது மாதிரி நடக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் திரும்பி பிரியறாங்க. கரெக்டா? அப்புறம் நம்ம சூர்யா தலைவர் வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணாலும் இவ என்னை விட்டு போதான் போறா, நீ எப்படியாச்சும் போடி. இது எப்படி வந்து கோட் படத்துல வந்து ஸ்பார்க் சாங் எந்த மைத்துக்கு இருந்துச்சுன்னு தெரியலையோ, அதே மாதிரி இதுல ஒரு சாங் வருது. அட்லீஸ்ட் ஸ்பார்க் சாங்காச்சும் இப்ப நீ வந்து ஸ்பார்க் சாங்னு நீ சொன்னா 4 பேருக்கு தெரியும் ஸ்பார்க் சாங்னு. சாங்கா? ஆமா, ஸ்பார்க். அதுல அந்த சாங்கரா விட்டு விஜய் ஒரு லுக் ரொம்ப கேவலமா சொல்லிட்டு பேக்லாஷ் வந்துச்சு. ஓ ஆமா ஆமா, அந்த இதுதானே. ஓகே ஓகே ஓகே, அந்த பாட்டா? ஓகே ஓகே. இப்போ ஸ்ரேயா கூட ஆடுற பாட்டு, நேத்து நீ படத்தை பாட்டல என் கூட, ஸ்ரேயா கூட ஆடுற பாட்டுல இருந்து ஒரு லைன் சொல்லு, அந்த சாங்குக்கு பேர் இல்ல. அந்த சாங்கே குப்பை. ஆக்சுவலா படம் ஃபுல்லா மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு, எக்ஸெப்ட் தட் இது தேவையில்ல. இத அப்படியே கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுக்கலாம் குப்பையில. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் சேவா இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயாரா இருக்காரு, அதெல்லாம் தெரியல. நான் வந்து ஸ்ரேயா சார நான் கூப்பிட்டுட்டேன், சார போறேன் ப்ரோ. எந்த காலத்துலதான் இருக்க நீ? என்ன இன்னும் குவிண்டன் டாரண்டினோ நீ போறது மாதிரி குவிண்டன் டாரண்டினோ சாங் வைப்பான், இல்லன்னு சொல்லவே மாட்டான். அவன் படத்துல என் தெரிஞ்சு ஹாலிவுட்ல அதிக மியூசிக்கல் நம்பர்ஸ் படத்துல யூஸ் பண்ண ஒரு ஆள் அவன் தான். பட் எப்படி இருக்கும்னா, அது வந்து ஆரம்பத்துல சொல்லுவாங்க, இந்த சாங் எல்லாம் நீ சாங்கா யூஸ் பண்ணணும்னா நீ வந்து அதுக்கு ராயல்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சா அந்த ஆளு இதுல. நீ வந்து அந்த படத்துல வந்து இப்ப நீ ரேடியோ ஆன் பண்ற மாதிரி ஆன் பண்ணி அதுல அந்த பாட்டு பிளே பண்ற மாதிரி வந்துச்சுன்னா நீ அதுக்கு காசு கொடுக்க தேவையில்ல. அது ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அவன் படத்துல என்ன யாராச்சும் ஒருத்தவங்க போயிட்டு அந்த கேசட் இருக்குல்ல, அந்த ரெக்கார்ட் பிளேயர்,
அதை எடுத்து இப்படி ஆன் பண்ற மாதிரி, ஆன் பண்றதுக்கு அப்புறம் இந்த சாங் வர மாதிரியோ, இல்ல அப்போ வந்து ஜூக் பாக்ஸ் இருக்கும் பாத்திருக்கியா கிளப்ஸ்ல அந்த இந்த காலத்துல. விஷயத்த தயவு செஞ்சு ஆதிக்க ரவிச்சந்திரன் கிட்ட சொல்றாதீங்கடா யாரும். ஐயோ, அடுத்த படத்துல ஆதி நம்ம காதல ஆதிக் பண்ணாம. ரவிச்சந்திரன் விடுங்க, லோகேஷ் கனகாக்கு எதுவும் சொல்லிடாதீங்க, ஏய், அவ்வளவுதான். லோகேஷாச்சும் பரவாயில்லடா, 1-2 சாங் சின்ன பிட்டு தான் யூஸ் பண்ணுவான். இந்த பையன் எல்லாத்தையும் சாங் ஃபுல்லா ஓட எங்க எங்க இல்ல, விடுறான்டா. இது வந்து அந்த ஊரோட காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்க, அந்த ஊரோட ரூல்ஸ் அது, இங்க அப்ளை ஆகாது. இங்க வந்து அப்படி இளையராஜா தான் அப்ளை பண்ணுவாரு. அந்த நாளே என்ன ஆகும்னா, ஒரு சாங் ஏதாச்சும் வரதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு காயினை போட்டு ப்ளே பண்ற மாதிரியோ இல்ல ரெக்கார்டை ஆன் பண்ற மாதிரியோ அப்படி இருக்கும் சாங். ம். ஸோ அப்படி நிறைய சாங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆள் தான் அவன். ஆனா நீ வந்து எந்த டான்ஸுக்கு இப்ப நீ ஸ்ரேயா சார்னை கூப்பிட்டு வச்சு இப்ப டான்ஸ் ஆடி வச்சுங்கிற, எனக்கு என்ன சொல்ல வர நீ, எனக்கு புரியல எனக்கு இன்னுமா. ஆனா பேசுற பாரு என்ன புளுத்தி மாதிரி. நான் ஆக்சுவலி குயிட்டி கிட்ட இருந்து நான் இந்த இது ஆஸ்பெக்ட்ஸை கத்துக்கிட்டேன், சாப்டர் எடுக்குது. நான் மார்டின் ஸ்கார்செஸி கிட்ட பார்த்தேன், டேவிட் பின்ச்சர் கிட்ட இது கத்துக்கிட்டேன்னு பேசுவானுங்க. ஆனா கூட்டு வந்து செகண்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஐட்டம் சாங் இருக்க வேண்டியது. என்ன என்ன ஆமா, அது பண்ண என்ன ரொம்ப என்ன டேஷ்க்கு. தேவையில்லாத சாங்டா அது. அவன் வந்து திரும்பி பூஜா கிட்ட பாத்துட்டு போறான்ல, சண்டை போட்டு நீ திரும்பி ம் திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் ஒரு போர்ஷன் வந்து அது வந்து வில்ல சொல்ற மாதிரி, அது அந்த சைக்கோ சொல்ற லவ் டிடாக்ஸ் போர்ஷன் மாதிரி அது. கரெக்டா? அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல எதுக்கு அதுதான் அழுத்து போய் லைக் திரும்பி இதாண்டி நான் இப்படிதான் இருப்பேன், இது நான் இது இது எங்க தலை வீரர்னு சொன்னா மட்டும் எல்லாம் சிரிக்கிறீங்க, வாட் நான்சென்ஸ். ஆமா, அவன் சரி கூட அடிக்கணும் அவனை. இருந்தாலும் இதுல வந்து செட் ஆச்சு, ஓகேவா? அவன் வந்து சூப்பரா சூர்யா அந்த ரோலை ப்ளே பண்ணியிருந்தான். அவனால லிட்டரலா லியோ ரோல் மாதிரி தான் அது. லியோல பார்த்திபன் எப்படி அவனோட அந்த ஈவில கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சஃபர் பண்ணுவான்ல, சோ இல்ல அதே இல்ல, மாதிரி. லியோலலாம் அவன் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருப்பான், எங்க வெளியே தெரிஞ்சிருமோன்றதா சஃபர் ஆயிருப்பான். இல்லடா, அவன் ஒரு பாயிண்ட்ல அந்த மார்க்கெட் சீனுக்கு அப்புறம் அந்த பிளட் ஷெட்டை பார்த்த உடனே ஒரு கில்ட்ல அழுவான் பாரு. திரும்பி அந்த ஒரு இது நமக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சூர்யா இங்க கொடுத்துருப்பான். அவனும் அதை வந்து அது எப்படி ஒரு அடிக்ஷன் மாதிரி, சரக்கு அடிக்ஷன் மாதிரி, அதை விட்டு வெளில வர முடியலையேங்கிற ஒரு கில்ட்டோட இவ்வளவு ஒரு பாயிண்ட்ல கிவ் பண்ணுவாங்கல்ல, இதாண்டி ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், நீ இருந்த இருக்காகட்டி போன்றப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்ட பிறகு அவன் போயிடுவா. அதுக்கப்புறம் இவன் மொத்தமா ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ஆளா மாறுறான்ல, அதுதான் இந்த லவ் டிடாக்ஸ் போர்ஷன்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த ஐட்டம் சாங் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இதே எனக்கு இந்த படத்துல நிறைய முரண் இருக்கு. என்னன்னா, இதே ஸ்டண்ட் இவ்வளோ சூப்பரா இருக்க ஒரு படத்துல இவ்வளோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு இதை கொரியோகிராஃப் பண்ண முடிஞ்ச ஒரு இடத்துல அதுல ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ அந்த ஃபைட்ஸ் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. நான் சொல்றேன், மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஃபைட் பண்ண மாதிரி இருக்கு. இந்த 1 இன்ச் பஞ்ச்லாம் நல்லா அழகா காட்டியிருப்பானுங்க அதுல. ஆமா, அதெல்லாம் அவ்வளோ பண்றவன் ஒரு இதுல எப்படி ஒரு இவ்வளவு மட்டமான சில விஷயங்கள் வருதுன்னு தெரியல. இந்த ஃபேக் இந்த கிங்ன்ற இந்த வில்லனுக்கால அவன் வந்து இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீக்கஸ்டா ஒருத்தனை சூஸ் பண்ணி அவனை நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்றான்ல, ஆமா. அந்த அந்த அடிக்கிற சீன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு டைமிங் இருக்கு. அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி தலையை திருப்புறான், அவனை கையை மட்டும் முன்னாடி போடு. இல்ல இதுக்கு ஒரு அதை பாக்குற அதே ஸ்டன் கொரியோகிராஃபர் தான் இதையும் பாப்பாரான்னு எனக்கு தெரியல. இல்ல எல்லாத்துக்கும் வேற செகண்ட் யூனிட் வச்சு எடுத்தாங்களான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி அவ்வளவு மட்டமான சில விஷயம் அதோட கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கு. அப்பதான் சொன்னேன் நான், இந்த மாதிரி ஸ்டண்ட்ல அவ்வளவு பக்காவா இருக்கும், நெஜ ஃபைட் ஃபைட்னா பண்ண இது அந்த மாதிரி. இதுக்குள்ள அவனோட நடக்குது. கிங் ஆஃப் ஃபைட் பண்ற மாதிரி தான், அவனோட கிரவுண்ட்ல ஆமா, ஃபைட் அத பண்றது. பெருசா இது செட் ஆகல. லிட்ரலி சினிமா ஃபைட் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த எரினால அவர் 2 கேங் கிட்ட சண்டை போடுறதே லைட்டா சினிமா ஃபைட் மாதிரி தான் இருக்கும். மேபி அது ஒரு மாதிரி ஒரு வேளை படம் முடிக்கிற டைம்ல முடிச்சா போதுங்கிற ஃபீலுக்கு வந்துருவாங்களா என்னன்னு தெரியல. மேபி அதனால கூட டிப் ஆச்சான்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த பாத்தீங்களா, அவங்களுக்கும் அந்த ஃபீல் வருது, எப்படா நீங்க முடிச்சா போறன்ற ஃபீல் எங்களுக்கும் வந்துருச்சு அதேதான். படம் கடைசி. அப்புறம் இவன் கூட நல்லா பண்ணியிருந்தான், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சின்ன வில்ல ஒருத்த வருவான் பாரு. என் கூட படம் பார்த்தவங்க எல்லாம் அந்த நாசர் செட்ட உடனே அவள்டா இல்லன்னு தெரிதா படம் முடிச்சுன்னு ஏஞ்சி போயிட்டாருங்க. ஒருத்தர் ஏஞ்சி போயிட்டா, முன்னாடி ஏஞ்சி பாக்குற 2 பேர் இந்த சில பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல, தியேட்டர்ல கிளைமேக்ஸ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் குடு குடு குடுன்னு ஓடுவானுங்க. டேய் எங்கடா ஓடுறான், இப்ப போனாடா வண்டியை எடுக்க முடியும் பார்க்கிங், டேய் படமே முடியல, ஆனா வில்லன் செட்டு போயிட்டாலும் அவ்வளவுதான் சொல்லி ஓடிடுவானுங்க. ஒருவேளை அவங்க ஆல்ரெடி படம் பார்த்து செகண்ட் டைம் பாக்குறாங்களா எனக்கு தெரியல, எதுக்கு அப்படி முன்னாடி போய் என்னத்த புடுங்க போறீங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஆள் போயிட்டு அப்போ ப்ரீ கிளைமேக்ஸ் நிறைய இது மிஸ் பண்ணிருப்பானுங்க அவனுலாம். ஓகே, சரி. அப்புறம் அதான் இந்த சின்ன வில்ல ரோல் ஒருத்தன் பண்ணியிருந்தால, அந்த சூர்யா கூட ஆஃப் பாயில் போடுறான்னு சொல்லுவானே, ஆமா அவன் ரோல் சூப்பரா இருந்துச்சு. அவன் பண்ணது, அவன் பெர்ஃபார்மன்ஸ், அவன் பேசுற தமிழ் ஸ்லாங்கு,
அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சதான்னு தெரியல, பட் ஆனா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அவனோட காமெடி பொசிஷன்ஸும் ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த அவனை அடிக்க போவான்ல ஃபர்ஸ்ட், ம். ஏய் ஜோக்கர் ஏதாச்சும் ஜோக் பண்றான்னு சொல்லும்போது போட்டு அடி அடின்னு விளாசுவானே சூர்யா. அந்த ஃபைட் கூட நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த தெரிஞ்சு. ஃபைட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா நல்லா இருந்த ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்காக மீதி எல்லாமே வருவோம். இல்ல அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து எல்லாமே வேற வேற ஸ்டண்ட் கொரியோகிராஃப் வச்சு எடுத்தானுங்களான்னு தெரியல. இது ஒரு என்னன்னே மார்ஷியல் தெரியல, ஆர்டிஸ்ட் ஃபைட். எல்லாம் பறக்குறாங்க. ரொம்ப இந்த ஃபிளாட்டா போயிடுச்சு இந்த ஃபைட், ஃபைட்ஸ் இந்த அதுக்கப்புறம். சினிமா ஃபைட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஹீரோ பறந்து பறந்து அடிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா இது, நீ ம், 80s 90s படத்தெல்லாம் பார்த்திருக்கான்னு தெரியல. இந்த மிடில் கிளாஸ் மாடவன் பட்ஜெட் பட்மனாபன் மாதிரி பிரபு நிறைய படம் எடுத்திருப்பாரு, பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா. பிரபுவே பறந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவாரு, அப்படியே பார்த்தா தூப் ஒருத்தர் சம்மசால் தச்சு போய் ஒரு இடத்துல கிக் பண்ணுவாரு, கிக் பண்ணிட்டு லேண்ட் பண்ற மாதிரி அப்புறம் பிரபு லேண்ட் பண்ணுவாரு. விஜயகாந்த் படம் அது காலையே ஒன்றா. 2 காலம் காத்துல இருக்கும் போதே காலை எங்க வச்சு சொல்லிட்டு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் அடிப்பாப்புல. மாடவன்னு ஒரு படங்க, அந்த படத்துல பிரபு ஒரு ஸ்டண்ட் பண்ணிருப்பாரு பாருங்க. ஒரு குச்சி எடுத்து பாருங்க, குச்சி வந்து அப்படியே சைட் அப்படியே செவுத்துல அப்படியே சைட்ல கிரவுண்ட்ல ஸ்டிக் பண்ணிடுவாரு, ஒரு சிலம்ப மாதிரி ஒண்ணு. அப்படியே இந்த போல் டான்சிங் ஆடுவாங்க, பாத்திருக்கீங்களா? சுத்தி 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 அந்த குச்சி ம், வச்சு அப்படியே இந்த லியோல கிக் பண்ண பாத்திருக்கேன், அப்படியே சர்க்கிள்ல. ஆமா ஆமா அந்த ஆமா. அந்த மாதிரி பிரபு கிக் பண்ற மாதிரிலாம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணிருக்காங்க, ரோப் வச்சு அப்ப கால்லயே எல்லாரும். லியோல விஜய்னா போல் டான்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லுவாரு அதானே. டெஃபினெட்லி ஹார்ட் கோர் சோ எல்லாம். அந்த அளவுக்கு மோசமா இல்லலாம், ஆனா இது அந்த ஒரு அந்த ஒரு ஜோனுக்குள்ள போயிடுது இந்த ஃபைட் சீன்ஸ் அந்த ஏன் இதுக்கு அப்படி அப்புறம். போகுதுன்னு தெரியலையே. இவ்வளவு நாள் நல்லா எடுத்தோம். இப்போ படம் ஃபுல்லா ஒருத்தன் மயிறு மாதிரி ஃபைட் வச்சா எனக்கு புரியுது, எனக்கு இதா உனக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். நீ பாதியோக்க நல்ல ஃபைட் வச்சுட்டு நீ எதுக்கு மட்டமான ஃபைட் கிளைமேக்ஸ்ல இருக்கிற? அதான் கிளைமேக்ஸ் தானே முக்கியம். நீ படம் ஃபுல்லா மொக்கையா இருந்து ம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தனாலே ஓடின படம்லாம் இருக்கு. ஏன்னா நீ கிளைமேக்ஸ் வந்து முடிச்சுட்டு நீ படம் வெளியே வரும்போது எப்படி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாதான் மேட்ருங்க. அது அவனுக்கு அந்த டைம்ல வரைக்கும் நல்ல. கோரியோகிராஃபி எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா, இவன் இவன் கண்டிப்பா இல்ல இது 10 பேர் வந்தாலும் அடிப்பான்டான்றத நம்ப வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. கரெக்டா? ஆனா ஏன்னா 10 பேர் அடிக்கும்போது நம்ப முடியல. இல்ல 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 அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்ப நீ கேஜிஎஃப்ல யாஷ் போயிட்டு அத்தனை பேர் அடிப்பானா, ஓகே இவன் போனா கண்டிப்பா எல்லாரும் அடிச்சு சாவச்சிருவானாங்கிற ஒரு நம்மள நம்ப வச்சானுங்களே, ஒரு இன்டென்ஸான ஃபைட்ஸை கொடுத்து அது வந்து அந்த ஒரு முக்காவாசி படம் வரைக்கும் இருந்துச்சு. பட் ஆனா லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் அது டிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா இவன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு படத்துல. அப்புறம் இந்த கடைசி எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லியே ஆகணும். இந்த ராக்கெட் லான்ச்சர்னு கடைசி அவனுக்கு காட்டுறாங்களா, அது தர்மாக்கோல்ல ஏன்டா? இந்த 5வது பசங்க எல்லாம் ஆனா சயின்ஸ் அதுக்கு ஒரு ப்ராஜெக்டா முட்டு, எடுத்துட்டு போவானுங்க பாரு. அதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க பாத்தீங்க, அது எல்லாமே துரு பிடிச்சி ஏடா ரிட்டையர் துரு ஆயிடுச்சு அந்த வெப்பன். புடிச்சு ஒரு துரு புடிச்சிருந்தாலும் எப்படி இருக்கும் தெரியும்லடா. தெரியும். ஆஹ் கொஞ்சம் இல்ல, நீ வந்து அந்த மக்கள் கையில இருக்க ராக்கெட் லான்ச் தர்மாக்கால் மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அது ஒரு 2 செகண்டா காட்டுது. சூர்யா வந்து சூர்யா உட்காருங்க பவர்ல. பின்னாடி இருக்கிறதெல்லாம் நீ வந்து அந்த பச்சையா. ஃப்ரேம்ல இருக்குது வந்து அட்லீஸ்ட் நீ ஒரு நிஜமான ராக்கெட் லான்ச் வச்சிருந்தா கூட ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும். ஏன் அவ்வளோ ஒரு தர்மாக்கோல் மேல ஆயில் பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குடா அது. அதான் உட்ல ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. நீ அதுக்கு ஆனா ஒரு சில பீப்புள் கிட்ட கையில இருக்க ராக்கெட் லான்ச் நல்லா இருந்துச்சு. நீ அதை தூக்கி போய் சூர்யா பின்னாடி வச்சுட்டு அந்த உடன் ராக்கெட்டை இவங்க கிட்ட கொடுத்துருந்தா கூட குரூப் கும்பல்ல நிக்கிற யாருக்கும் பார்த்திருக்க மாட்டோம் நம்ம நிறைய பேரை. ம். நீ முக்கியமான ஷாட் சூர்யா பின்னாடி இருக்க ராக்கெட் லான்ச்சஸ் தான். ஏன் அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு ஆர்ட் டைரக்ஷன் தெரியல. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல கோட்டை விட்டுச்சு இந்த இடத்துல. இவ்வளவுக்கு நல்லா பண்ணாங்க, ஆனா இது கொஞ்சம் மட்டமா இருந்துச்சு. அப்புறம் அவன் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல எனக்கு இன்னொன்னு புரியல. இவனை அடிச்சு தொங்க விட்டுருப்பான் அந்த முதல்ல கிட்ட, அந்த கூட இருக்கவனுங்களும் பார்த்து பாடிக்கிட்டு அந்த அந்த தொங்கறதே பெயிண்ட் பண்ணிக்கிட்டு ம். அப்படியே இருப்பானுங்க. யாரா நீங்களா? ஒண்ணு நீ அவனை கொண்டு இருக்கணும், இல்ல அவனை இது பண்ணிருக்கணும். அப்புறம் அந்த 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 கிங் வந்து இவன் மக்கள் கிட்ட அப்படி நல்லவா மறுபடியும் நல்லதா பேசுற மாதிரி வைக்கிறாங்க. எதுக்கு அது? அவன் எதுக்கு முதல்ல உயிரோட விட்டுருக்கணும் அந்த சீன்ல? யார சொல்ற? அந்த அந்த இப்ப நான் வில்லனரா மைக்ல தொங்க விடுவாங்களே. மைக்கேல் தொங்க விட்டனே அந்த அந்த ஃபாரினர்ஸ்லாம் அவன் தொங்கத்தை ம். பெயிண்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி அங்கேயே கஞ்சா வச்சுக்கிட்டு அங்கேயே சுத்தினுப்பானு ஒரு மாதிரி. அப்புறம் இவன் வருவான் அவங்க அப்பா. அந்த ஒரு அவன் வந்து லைன் நல்லா இருக்கும், சொல்லுவான். உலகத்திலே மிகப்பெரிய கோடைங்களான சர்வாதிகாரி. அது ஆமா, உண்மைதான். டைலாக் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. ஃபர்ஸ்ட் அந்த இதுல சொல்லுவான் பாரு, அந்த 15 மினிட்ஸ் லாங் ஷாட்டுக்கு அப்புறம், ம். இத்தனை நாள் உனக்காக சண்டை போட்டேன், இப்போ ஒரே வாட்டி எனக்காக சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லும்போது சூப்பரா இருந்துச்சு அந்த சீன். அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீ சொல்ற மாதிரி உச்சக்கட்ட கோலை தான் அவன் பேர கிளைமேக்ஸ்ல நாசர் கூட ஒரு ஒரு அடிமை கையில சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறான். கரெக்டா? ஆமா. அப்பதான் அந்த டைலாக் சொல்றான் அவன். ஒரு கோலை உச்சக்கட்ட கோலை வந்து ஒரு சர்வாதிகாரின்னு சொல்றான். அந்த டைலாகும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த தட்னா பொழந்துக்குச்சுன்னுவானு, இல்ல தட்டுனா தட்னா பொழந்தவ. பொழந்தகம் அப்படின்னு, இல்ல தட்னா பொழந்துக்குச்சு, அந்த டைலாக் சூப்பரா இருந்துச்சு அவன் பேசுனது. ஆக்சுவலா இவன் வந்து லைக் ஒரு
அவனோட சூப்பர் ஐடியாடா இது, ஓகேவா? படம் செம்ம ஐடியா. பட் ஆனா அதை ம். ஸ்கிரீன்ல கொண்டு வந்ததுதான் பிரச்சனையும் தோணுது. நான் தான் சொல்றேன் படத்தோட மோட்டிவ் வந்து அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மக்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்டினா நம்ம அது அதுக்காக மாதிரி ரூட் இருந்தாலும் பண்ணிருக்கலாம். சூப்பரா ஆனா இருந்திருக்கும். இவன் வந்து லவ் பண்ற, வாழ்க்கை ம். வாழற, போய் லவரை கன்வின்ஸ் பண்றேன்னு அதுலயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நீ செகண்ட் ஹாஃப்ல கடைக்குள்ளே நீ நுழையிறன்ற சொல்லும்போது எனக்கு அதுல எங்கேஜ் அதுல பெருசா என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல என்னால. அதேதான் பிரச்சனை. ஏன்னா ஏன்னா நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா யோசிச்சுட்டு. நான் வந்து நீ பூஜா கன்வின்ஸ் பண்ணிட்டு நீ அவளை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் ரூட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நீ அவள்தான் அது முடிஞ்சு போச்சு, இப்ப நீ வந்து மக்களை காப்பாற்ற நான் சேவியர் நானு, அதுக்கு நீ எனக்கு ரூட் பண்ணுன்னு சொல்லும்போது என்னால பண்ணணும்னு தோணல. எனக்கு என் டைம்ல டயர்ட் ஆயிடுச்சு நானு. ஆல்ரெடி நானு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு நான் போய் இன்டர்வல்ல போய் ஏதோ வாங்கலாம் முடியல, நான் அப்படியே உட்காந்தேன். இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, நான் அது இல்லைன்னு சொல்ல அதான் மாட்டேன். சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஆரம்பிச்ச ஒரு மோட்டிவ் நாடு. இவன் பொண்ணை லவ் பண்றான், இவன் அவளை இவன் தான் எப்படி, இவன் வந்து நான் என்ன நினைச்சேன் இப்போ. எப்படி சேர்றான், அதான் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆமா, ஹாஃப்ல. இவன் எப்படி தன்னோட கோவத்தையும் தன்னோட மிருகத்தனத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு பூஜாவை கன்வின்ஸ் பண்ணி ருக்மணி அது கன்வின்ஸ் மட்டும் இல்லாம பண்றான்றதுதான் நினைச்சேன். கரெக்ட். அது மட்டும் இல்லாம அந்த அந்த கன்வின்ஸ் பண்ற ப்ராசஸ்ல இவனே நிஜமா மாறிடுவான். அந்த காமெடி அவனே பண்ண ஆரம்பிப்பான். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு இந்த அதெல்லாம் அவனே சீனு. மாறினதுக்கு அப்புறம் இந்த எனக்கு படம் முடிஞ்சு போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் இப்ப படம் ஏஞ்சி வந்தா கூட, நான் இன்டர்வலே வேலைன்னு சொல்லி ஏஞ்சி வந்தேன்னா கூட எனக்கு ஒரு அது ஆல்ரெடி அவ்வளோதான். ஆமா இதான் இதுக்குதான் வந்தான், இதை அவன் முடிச்சிட்டான், அவன் டே ஹாப்பிலி லிவ்ட் எவர் ஆஃப்டர்னு படம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் உட்காந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து புதுசா மறுபடியும் ஒரு ஸ்டோரி ஓபன் பண்ணி எனக்கு இது அதுதான் பிரச்சனை. காட்டுன்னு சொல்லும் போது எனக்கு ப்ளஸ் படம் லென்த் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. 2 hours 48 minutes ரொம்ப ரொம்ப பெரிய லென்த் இது. இதை இல்ல, சுருக்கமா ஆக்சுவலா 2.5 hours முடிச்சிருக்கலாம். ஆமா பூஜா ஹெக்டேக்காக மாற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீ அந்த ஒரு சீன் வரும் பாரு, கண்ணாடியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க ட்ரை பண்ணுவான் பாரு, ம். அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு சீரியஸா. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, சீனோட ஆமா அப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் படம் சரி, ஸ்டார்டிங்ல சூப்பரா இருந்து இருந்துச்சு. நீ சிரிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன், இவன் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த இவனை கிளைமேக்ஸ முடிச்சிட்டு தான் சிரிப்பான் போலான்னு நானும் நினைச்சா அதே தான் நினைச்சேன். இன்டர்வலே சிரிக்கும் கிளைமேக்ஸ். போது படத்தோட மோட்டிவ் எதுவுமே எல்லாமே செக் பாக்ஸ் கிளிக் ஆயிடுச்சு. பூஜா கூட அவன் ஒய்ஃபோட அவன் லவரோட சேர்ந்துட்டான். அந்த அவன் நினைச்ச ஒரு டிராகன் பர்சனாவும் கம்ப்ளீட்டா மாறிட்டான். டிராகன் கையாட மாதிரி பேசுறாரு நம்ம மயில் செப்பு. அவன் அவன் எல்லாமே சேர்ந்துட்டான். இல்ல சொல்றேன் நானு. ம். இந்த ஸ்டார்டிங்ல அவன் கொடுத்த நான் இவன் சிரிக்க மாட்டான், இவன் சிரிச்சுட்டான். அப்போ இந்த முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். படம் முடிஞ்சிச்சு. எனக்கு எதுக்கு மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்து மறுபடியும் நீ பாரு இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, இல்ல இதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்ற, நீ இது எப்போ சொல்லிருக்கிற நீ இன்னும் ஒரு பிரச்சனைடா வருதுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுவும் என்ன ஆரம்பிச்சிருக்கணும் அவன். கரெக்ட். அது வேற இல்லாம எப்போ ரொம்ப ரொம்ப பெரிய சொதப்பலா இருந்துச்சுன்னா, அந்த கடற்கரையில சண்டை நடக்கும்ல இவனுக்கும் அந்த ஆளுங்களுக்கும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புவரான அது ஒரு கூட மேக்கிங். ஓகேடா. ஏன்னா அந்த ஒரு பயோலூமினன்ட் லைட் வரும், நீ பாத்திருக்கியான்னு தெரியல கடல்ல. நான் வந்து ஒரு வாட்டி அதான் பெஸ்ட் பாத்துருக்கேன். நகர் போகும்போது பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா அது எவ்வளவு நான் ஸ்டே பண்ணோன்னு தெரியல. அதெல்லாம் ஓகே ஓகே, அந்த ஒரு வெளிச்சத்துல அவனோட மச்சம் தெரியுது, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த கதையை கேட்ட உடனே அவன் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகி போய் அம்மா ஐயோ மக்கள்ன்ற மாதிரி போய் எமோஷனலா அழறான் பாரு, அதுதான் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. புரியுதா உனக்கு? டேய், நீ அவன் வந்து எவ்வளவு இல்ல இல்ல கோவக்காரன், நீ வெயிட் பண்ணு, எவ்வளவு இல்ல இருக்கிற இல்ல அவன் மனசுக்காரன். என்னன்னா அவன் வந்து அவங்க அப்பாவோட அந்த இதை முடிச்சிருப்பான் டைம்லடா, அந்த பஞ்சாயத்தை முடிச்சிருப்பான் கரெக்டா. ஆமா, இதோட டாடி டாடி ஓ மை டாடி. அப்பான்ற உறவு முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். அப்போ இவனுக்கு என்னன்னா அந்த அப்பா என்னடா அந்த அப்பாக்கு நம்ம மேல பாசம் இல்லைனாலும் வளர்ப்பாப்பானாலும் இவனுக்கு மைண்ட்ல இவன் தான் நம்மளோட அப்பான்ற ஒரு ஃபிக்ஸ் இருந்திருக்கும். அந்த ம். இது முடிஞ்சோடனே மறுபடியும் இவனோட ஆர்ஃபன் ரேஞ்சுக்கு போயிடுறான் இவன் மைண்ட் செட்டு. ம். அந்த ஆஃபன் ரேஞ்சுக்கு போயிட்டு ஆஃபன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதை கன்வின்ஸ் பண்ண முடியாம தண்ணி அடிச்சுக்கிறாங்க. ஏய், இல்ல அப்போ இல்ல, வந்து அவன் மறுபடியும் இவனுக்கு தண்ணி இவன் அடிச்சுட்டு அதுக்காக தண்ணி அடிக்கல. தண்ணி அடிச்சு கூட ருக்மணியை பத்தி தான் புலம்பின்னு இருக்காங்க அவன். அதுதான் அவனுக்குன்னு இந்த எல்லாமே போயிடுச்சு இப்போ. அவன் அப்பாவும் இல்ல, அந்த அவன் லவரும் இல்லை இப்போ. அவனை வளர்த்த அவங்க அம்மாவும் இல்ல, பாசமா வளர்த்த அம்மாவும் இல்ல. சோ ம். அந்த டைம்ல இருக்கும்போது மறுபடியும் இப்போ அவனுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி நான் தான் அப்பா இவன் தான் அம்மான்னு சொன்னா மேபி எமோஷன் ஆறான்னு நினைக்கிறேன். இல்லடா, அது லாஜிக்கலா நீ சொல்றது ஒர்க் ஆனா கூட அந்த இதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. புரியுதா உனக்கு? அந்த ஸ்மூத்தா இல்ல இந்த இல்ல டிரான்சிஷன். இல்ல இல்ல நான் சொன்னது அதுதான் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கும் ஃபீல் ஆகல, அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா அது சுத்தமா ஒரு மாதிரி நீ வந்து ஓகே டக்குன்னு வந்து ஒரு அவன் கதை சொல்றானுங்க, நீ அதை நம்புறதே பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட். அவன் யாரா இருந்தாலும் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல, ஓகேவா? அதுக்குதாங்க நாங்க ஃபோர்ஸ் ஷேரிங் வச்சிருக்கோம். அந்த அம்மாவை யாரால கன்வின்ஸ் வெளியே வர கன்வின்ஸ் பண்ண முடியல, ஆமா, இவன் ஏன் அது பண்ணா. ஒண்ணுதான் இருந்துச்சு, ஓகேவா? ஜோக்கர் புண்டை ஏதோ கூப்பிடுறான்னு சொல்லிட்டு கூட அந்த பொம்பளை வெளில வந்திருக்கலாம். அதை கூட ஆனா அவங்க யோசிச்சிருக்கலாம் அவன். கூட போன தங்கச்சி கேரக்டர் பெருசாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணல, இதை அப்படியே ஏய், விட்டாங்க. எதுவுமே எஸ்டாப்ளிஷ் பண்றடா அவங்க அப்பா கேரக்டரு. எனக்கே இப்போ ஒரு பெரிய டவுட். இப்போ இவங்க அப்பான்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்களா, ம். சத்தியமா சொல்றேன் 2 பேரை மாறி மாறி காட்டினாங்க. எனக்கு இன்னும் டவுட் ஆகுது. ஒண்ணு வந்து யாருன்னா? இந்த டேய், இவன் தானே அவங்க ஒண்ணு அப்பா. வந்து இந்த
இந்த வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாரு. இந்த இவர்தான் ஜேபிஎம்ல கானாக்காரன் போலீஸா கானாக்காரன் வந்தாப்லயா, ஜேபிஎம் போலீஸ். ஒண்ணு அவர்தான் அவங்க அப்பா. அவரான்னு டவுட் ஆகுது. அவர்தான் இல்லனா அவர்தான். இந்த இவன் இருக்கான்ல, இந்த சதுரங்க வேட்டையில கடைசியில ஒருத்தன் வருவானே, ஆமா ஆமா ஆமா. அவனான்னு டவுட் ஆகுது. ஏன்னா இவர் ஸ்டோரி சொல்லும்போது அவனுக்கு பிறந்தா எங்களுக்கு பிறந்தான்ற வார்த்தை வரல. எனக்கு அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது. நீ யாரு வந்து யாரு இது வந்து உனக்கு யாருன்னு. தேவையில்லாத கன்ஃபியூஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்டுக்காக எடுத்தானே அதுவே ஒர்க் ஆகல. இப்பதான் நீ ம். உட்கார்ந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எவன் படா அவன் படான்னு. ஏன்னா இல்லடா, அவன் சிஸ்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்ல, அம்மாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அம்மா இல்ல பண்ணியா மேபி இருக்கு இது இல்ல இப்போ. ஒரு டைலாக் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என் மகன் ஒரு அடியை பாடுறான் ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ம், தெரியல ஏதோ ஒண்ணு. அப்புறம் என்ன இந்த பிரச்சனைனா இப்ப நீ இன்னொரு கேஜிஎஃப் பார்த்தல. இந்த கிளைமேக்ஸ்ல இருந்து எத்தனை பேர் சுடுற போது இந்த 300ல வர மாதிரியே ஷீல்டு அப்படியே சுத்தி ஒரு டோம் ஃபார்ம் பண்றதுல காமெடியா இருந்துச்சு. ஏன்னா அது இதுலயே வந்திருக்குமே, 1001 வந்துருச்சு ஆயிரத்தில் அது. ஒருவன்ல வந்திருக்கும் ஏன்னா அது. 1001 அந்நிய குட்டி ஷீல்டு அது. அந்த ஒரு கிரவுண்ட்ல நடக்கிற எதுவுமே எனக்கு கன்வின்சிங்கா இல்லடா. அவன் ஓகேவா. பறந்து பறந்து அடிக்கிறான், அப்புறம் ஆமா, என்னன்னு பண்றான். அட்லீஸ்ட் அந்த ஆக்சுவலா அவன் ரப்பர் வெப்பன்ஸ்னு சொல்லி ஸ்பாயில் பண்றான் மொத்தமா. அத உண்மையான வெப்பன்ஸா வச்சுக்கிட்டு அடிச்சு சண்டை போட்டு கரெக்ட். செத்தா கூட ஓகே. உண்மையான வெப்பன்ஸ் கன்வின்சிங்கா இருந்துச்சு. வச்சிருந்தாலும் ஒரு ஸ்டேக்ஸ் கொஞ்சம் ஹையா இருந்திருக்கும். ரப்பர் வெப்பன்ஸ் ஃப்ரெண்ட், நீ கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வச்சுக்கோயே, இங்க ஓஎம்ஆர்ல கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வச்சுக்கோயே, சோப் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி மால்ஸ் மேல சில ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். ஆ. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இந்த ஆர்ச்சரி இருக்கு தெரியுமா, ம். ஆர்ச்சரி வச்சு ஆர்ச்சரியில வந்து எப்படின்னா அம்பு வில்லு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா அம்புக்கு மேல வந்து உனக்கு அந்த இது இருக்காது, ஷார்ப்னஸ் இருக்காம அந்த ஸ்டிக் போய் தொப்புன்னு ஸ்டிக் பண்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ம். அதை வச்சு 2 டீமா பிரிச்சு அவங்களுக்கு இந்த பேசிக்கா இந்த இது மாதிரி பெயிண்ட் பால் விளையாடுற மாதிரி இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கு. என்ன ரப்பர் வெப்பனை இது கொடுத்துட்டு வந்து அப்ப என்னத்துக்கு பார்க்கும்போது அடிச்சா என்ன இங்க பாரு, அடிக்கலன்னா என்ன அவனுங்க. சீரியஸ்னஸே சுத்தமா ப- நீ ஒண்ணுமே ரியல் அது வெப்பனை இல்லடா. கொடுத்து அடிச்சுக்க வச்சிருந்தா ஓகே, மேபி லைட்டா ஆமா, கொஞ்சம். அந்த உயிருக்காக போராடுறான், அதை பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறாங்க போதாச்சும் வில்லத்தனம் ஏதாச்சும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அவனே சொல்லிடுறான் இது ரப்பர் இதுதான் போட்டு அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வீக்கஸ்ட கொள்றது எனக்கு ரொம்ப முதல்ல வீக்கஸ்ட் இருக்கு நீ சொல்றீங்க, அப்படியே நீ தானே வீக்கஸ்ட். ஆ? ஒரு வீக்கான ஒருத்தனை அதை சைட் ஃபைட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒருத்தனை கொல்றானா அப்ப நீ தானே ஆ, வீக்கஸ்ட் அந்த இதுல. அதான் அவனு சொல்றான். ஒரு மண்ணாங்கட்டியும் அது எனக்கு எஸ்டாப்ளிஷே ஆகல. நீ இது பாத்திருக்கேன்னு தெரியல, இந்த அப்போகலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ, பாத்துருக்கேன். அதுல நம்ம வந்து அவனுங்கள வெற்றிமாறன் அண்ணா வந்து கிளைமேக்ஸ் எழுத முடிய கிளைமேக்ஸ் அப்ப என்ன பண்றேன்னு தெரியாம அந்த சீனை எடுத்து வச்சிட நினைச்சு இன்னும் கூட ரெக்ரெட் பண்ற ஒரு சீன். அப்போகலிப்ஸ் நான் ஃபுல் படம் பார்த்தது இல்ல, பட் ஆனா அதுல வந்து அப்போகலிப்ஸ் கிளைமேக்ஸ் பாத்திருக்கேன். அதே மாதிரி பொலாரோன்ல போய் ஓடி வந்து ஸ்லைட் பண்ணுவல அந்த சீன் அங்க இருந்து அடுத்த அவரே அட்மிட் பண்ணிருக்காரு. அதுல வந்து கிளைமேக்ஸ்ல நீ ஒரு என்ன பாயிண்ட்ல வந்து பண்றதுன்னு தெரியல, இந்த தூக்கிட்டேன் சொல்லிட்டான். ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு அவனுங்களை ஓட விடுவானுங்க. ஆமா ஆமா ஆமா. ஓட விட்டு பின்னாடி வச்சு அவனுங்க அம்பு விடுவானுங்க. அது வந்து அம்பு வந்து நெஞ்சு கிழிச்சிட்டு போவோம். அந்த ஸ்டேக்ஸ் வேற கல் ஹை. அடிக்கும் போது சதையெல்லாம் செதறும் பாத்திருக்கியா. ஆமா சூப்பர் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பதட்டம் வந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடுறான்ற மாதிரி. அந்த ஏன்னா நீ வயலன்ஸை கொண்டு வந்தாதான் சீரியஸ்னஸ் வரும் உனக்கு. ஆமா. ஆனா நீ வயலன்ஸை கொண்டு வராம நீ ரப்பரை வச்சு அடிச்சுக்கோங்கப்பான்னு சொன்னா இன்னொரு சிரிப்பு விஷயம், தான் இந்த வருது. மாதிரி ரியல் லைஃப்ல ஒருத்த பண்ண மாதிரி ஏன்டா ரப்பர் வச்சு பண்றீங்க, ரியல் வெப்பன்ஸ் வச்சு நாங்க சொல்ல வரல. அது வந்து அது வந்து வேற லெவல் ஆஃப் மெஸ்ட் அப். அதுக்கு சொல்ல அந்த ஒரு ஒருத்த சீரியஸ்னஸ் கொண்டு வரதுக்காக சொல்றேன். ஒருத்தன் ஓகேவா. வந்து கமெண்ட் போட்டானே, சாரி கலவ இது இது ஆனர் கில்லிங் பத்தி. ஒருத்தன் இப்போ ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு போஸ்ட் போட்டா, ம். வெற்றிமாறன் சி மாரி செல்வராஜுக்கு 15 கடை கிடைச்சிச்சு சார், கொஞ்சம் அப்படி ஓரமா போய் உட்காருங்க சார், உங்களுக்கு கூட்டம் போட்டு 1008 பிரச்சனை உட்காருங்க bro. இருக்கு. 1008 பிரச்சனை இருக்கு bro எங்களுக்கு. 1008 இங்க பிரச்சனை சூர்யா எங்களை இருக்குங்க. ஒரு வழி பண்றாரு, நீங்க வேற எவ்வளவு பண்றீங்க. So, வெற்றிமாறனுக்கு கடை கட்சி நீ ஏன்னா இப்ப அவன் படம் எடுத்தா மட்டும் நீ என்ன திறந்துடா போற, நீ முடி திருறா சொன்ன போய் பங்கி போய் போய் பூசணிக்காவை போய் இப்ப தேடி காணும் தருவாங்க போய் போறா. வந்துட்டானுங்க எல்லாம் புடுங்கிங்க. ஆக்சுவலி இந்த படத்தை நீ ஒன்லைனா கேட்டா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா. ஒரு ஒரு தனி மனுஷன் அதான் தானும் சொல்றேன், ஒன்லைனா சிரிக்காத கேட்டா அப்படியே ஒருத்தன் நீங்க அப்படியே கடந்து போயிருங்க, படமா தானும் இருக்காதீங்க. சிரிச்சு தன்னோட மக்களையும் சிரிக்க வைக்கிறாங்கிறது சூப்பரா இருக்கு. பட் ஆனா இவன் அந்த இழுத்து இழுத்து அதையும் விட்டுட்டு லவ் போர்ஷனையும் விட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சு. ஆனா எனக்கு ஓவராலா படம் பிடிச்சிருந்துச்சு, நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஆமா, நானும் எல்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய என்ஜாய் பண்ற மொமெண்ட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் இருந்துச்சு. நானும் சொல்லிட்டேன், இந்த படம் ரோஸ்ட்ன்ற அளவுக்கு ஒரு இதுவே ரோஸ்ட்னு இல்ல, கிடையாது. பட் ஆனா ஒரு மாதிரி நல்லா வந்திருக்க வேண்டியது இப்படி போயிடுச்சேங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும் தான் நிக்குது இன்னும் நல்லா கடைசி. வந்திருக்க வேண்டிய படம் இது. நிஜமா ஆமா. சூர்யாக்கு அயன் லெவலுக்கு ஒரு ஹிட்டா இருக்க வேண்டிய படம் இது. ம். ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங்ஸ் தான், வேற எதுவும் இல்ல.
அயனாச்சும் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆகும், பட் ஆனா இதுல நிறைய டெப்தான ஒரு மூவியா நான் பாக்குறேன். அயன் ஸ்டார்டிங்ல எண்டுக்கும் உனக்கு அந்த படம் டிப்பே ஆவாரு எந்த இடத்துலயுமே. சூப்பரா அது போயிட்டே இருக்கும், பரன்னு. ஆமா, அதே ஒரு பெரிய அந்த மாதிரி கடைசிக்கும் சூர்யாக்கு இன்னொரு படம் வராரு போல. தெரியல. அடுத்தது வரலாம் யாரு? வராம நம்ம இருக்கலாம். ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் தான் எடுத்துக்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ட்ரை பண்றாங்கடா அவனுங்க, காந்தாரா மாதிரி. அந்த சாமி மாதிரி படம் தான். தான் தெரியும்ல. ஐயோ, இது ஐயனாரை வச்சு, ஐயனார் தான் எனக்கு தெரிஞ்சு சூர்யான்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா காந்தாரா மாதிரியான ட்ரையா இருக்கும்னு ஆளை தோணுது. ஆளை விடுறா பொண்ணு. தெரியல, ஆனா எப்படி கொண்டு வருவானுங்கன்னு தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் சூர்யா லைன் அப்ல இருக்கிற இந்த படம். அப்புறம் தலைவர் பெரிய லெவல் மிஸ் பண்ணிட்டாரு இந்த படத்தை. இது பராசக்திய கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, மிஸ் பண்ணிட்டான் தான் தோணுது. பெரிய மிஸ். புறநானூறு ஆனா அந்த கேஸ்ட் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. புறநானூரோட கேஸ்ட் துல்கர் சல்மான் அதெல்லாம் கூட பரவாயில்ல. நம்ம எஸ்கே நான் வந்து விஜய் கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கி துப்பாக்கி எடுத்து தீபம் அவன் பொருள் எடுத்து பொங்கல் அவனே அன்னைக்கு போடணும்டா. பொங்கல் அன்னைக்கு கிளாஷ் தெரியும்ல, ஜனநாயகனும் பராசக்தியும். எழுதி வச்சுக்கோ, நான் இந்த பாட்காஸ்ட் சொல்றேன். ஒன் செகண்ட். நீ இது மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்க, என்ன ஆகும் தெரியல, சொல்லு. புராணா இது பராசக்தி ரிலீஸ் ஆகும்போது இந்த ஹிந்தி பிரச்சனை மட்டும் பீக்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், படம் வந்து பாம்பேலயும் தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும் கர்நாடகால பிச்சுன்னு ஓட போகுது. தெரியல, பாக்கலாம். இந்த 4 படம் அவ்வளவு ஹிட் ஆகும். அவன் சூரியன் இந்த படம் ரிஜெக்ட் பண்ணது காரணமே தான், பாலிவுட்ல போனோம் ஹிந்தி அகேன்ஸ்ட் படம் எடுத்தா எப்படின்னு ஒரு பயம். அது வந்து அவன் பயம் இல்ல, அந்நியார் ஒரு சஜஷனா இருக்கும். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்பான்சிபிளான ஆக்டர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு சூர்யா ஒரு முக்கியமான ஆளுன்னு தோணுது. என்ன சொல்ற? ஏன்னா இது வரைக்கும் அவன் ஒரு அளவுக்கு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஆள். சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒருத்த பர்சன் வந்து நீட்டுக்கு எதிராக ஓப்பனா மேடையில பேசுற பர்சன் வந்து ஹிந்தி போராட்டம் தமிழ்நாடு அதுதான் நடந்து பிரச்சனை. தெரியல. பராசக்தி வந்து ஆப்வியஸா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமா இருக்குமான்னு டவுட் ஆகுது எனக்கு. பட் அதான் ஆப்வியஸா அதான் நினைக்கிறேன், வேற எதுவும் இல்ல. அதுதான் சொல்றாங்க. பட் அதுக்காக ஏன் அந்த டிசிஷன் எடுத்தான்னு எனக்கு எனக்கும் தெரியல. அது அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சிருக்கலாம். மேபி எனக்கு கண்டிப்பா எனக்கு உங்க ஒய்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு தோணுது எனக்கு. இது நான் பாலிவுட் இதுக்காக பகிச்சுக்க வேணாம் ஹிந்தியான்னு நினைச்சிருப்பாங்க. இருக்கலாம். ஏன்னா மத்தசி லிட்டரலா சொல்லணும் நிறைய. இதுக்கு வந்து சூர்யாவோட படத்திலே ஒரு டைலாக் இருக்கு. அந்த டைலாக் நான் அவருக்கு ரெஃபரன்ஸா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேல் படத்துல வந்து நம்ம கலாபவன் மணி ஒரு டைலாக் அருமையா பேசியிருக்காரு. பகல்லே பசுமாட்டை தேட முடியாது, ராத்திரில எருமாடு தடவை போனீங்களாடான்னு. தமிழ்நாட்டிலே இன்னும் தமிழ்ல இட்டு கொடுக்காம இன்னும் பாலிவுட் போய் நான் நக்க போவேன் ஒரு கேள்வி இருக்கு. ஆனா நீ இந்த படத்தை வச்சுன்னா பாலிவுட்ல என்ன படம் இட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதான் உண்மை. அவனுங்களே நம்ம நீ பண்றத பாடுறான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுக்க, கூச்சமே இல்லாம அந்த படத்தை காப்பி ரைட்ஸ் வாங்கி அவனுங்க ரீமேக் பண்ணுவானுங்க. அக்ஷய் குமாரா? அக்ஷய் குமார் வந்து பராசக்திகா கில்லாடின்னு ஒரு படம் விடுவான். ஆன்டி ஹிந்தி இம்போசிஷனுக்காக இதுவா அப்படியே படத்தை எடுத்து வருவானுங்க. ஏன்டா கொஞ்சம் சும்மா இருங்கடா கொஞ்சம். ஆனா லிட்டரலா என்ன ஐடியான்னு தெரியல, எதுக்கு பாம்பே போறான்னு தெரியல. ஆனா லைன் அப் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த படம் தான் பயங்கர, இந்த படம் ரொம்ப இட் வாஸ் ஹெவிலி டிபெண்டன்ட். பட் ஓகே, இது ஒரு பெரிய அடி வாங்காத ஒரு டீசெண்டான ஒரு, இப்போ தியேட்டருக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பிளஸ். ஆப்வியஸா சம்மர் ஹாலிடேஸ்ல வந்திருக்கு இந்த படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு குட் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் பராசக்திகா இந்த படையா ரெட்ரோக்கா. ஆமா, சம்மர் ஹாலிடேஸ் நீ இப்ப நீ நானும் போனதே ஒரு வீக். நானே கவனிச்சேன் டிக்கெட் புக் பண்ணும்போது. ஆக்சுவலா வரதெல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ் தான், பட் ஆனா ஃபுல்லா இருக்க தியேட்டர்ஸ்லாம் வீக் டேஸ்லயே நம்ம பார்த்தோம்ல. இப்ப 2 படம் தான் நல்லா ஓடிங்கிறோம். ஒண்ணு இந்த படம், இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமா, டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய படங்களா வேணும். ஃபேமிலி மாதிரி நிறைய படங்களா வேணும். இப்ப நீ பாரு, ஒரு இது பெருசா ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்கிறாரு ஃபுல்லா கம்ப்ளீட்லி ஸ்டோரி டிபெண்டன்ட். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு கிட்டத்தட்ட ஒரு மலையாளம் மூவி ஒரு ஃபார்மேட்ல இருக்கு, கவனிச்சியா? கம்ப்ளீட்டா ஸ்டோரி ஓரியன்டட் மூவியா இருக்கு. அந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய தமிழுக்கு வரணும். அப்புறம் வந்து அந்த படத்துலதான் ஆன்டி ரோல் நான் பே பண்ணதோட பெட்டர்ன்னு சொல்லிட்டு அந்நியார் சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சிம்ரன் சொன்னாங்க, எப்படின்னு தெரியல. ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு. டப்பா காட்டுறதுன்னு ஒரு மொக்க வெப் சீரிஸ் என் வீட்டுல பாத்துட்டாங்க. எனக்கு ஒரு 2 எபிசோட் பார்த்தா எனக்கு ரொம்ப போடிச்சு போச்சு. எனக்கு ஜோடிக்கு வர ஆக்டிங்கோ பெருசா இல்ல, இன்னும் சொல்லல. அந்த டப்பா வாழை மாதிரி அந்த ட்ரக்ஸ் கடத்துறாங்க. பெரிய பிரேக்கிங் பேட் ஹைசன்பர்க் இவங்க. அப்படி இதுல இது மித்து கடத்துறாங்க.
மொக்கையா இருந்துச்சு அந்த சீன்லாம். அதுல சம்மந்தமே இல்லாம இந்த இது பாத்திருக்கியா, நிறைய ஓக் வெப் சீரிஸ் பாத்திருக்கியா, வேணுனே இன்க்ளூசிவ் காட்டுறதுன்னு சொல்லிட்டு வரிஞ்சு நின்று ஸ்கிரிப்ட்ல தெளிப்பாங்க. ஒரு பிளாக் பர்சனை வைங்க, ஒரு எல்ஜிபிடி கியூலன்னு ஒருத்தர் பர்சனை வைங்க, ஏஷியன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் வைங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க பாத்தியா. ஆமா ஆமா. அந்த மாதிரி வலிஞ்சு இந்த தப்பா காட்டுற நிறைய கேரக்டர் வேணும் வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரின்னு தெரியல ஸ்டோரிக்கு. ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். ஆனா இப்போ சிம்ரனோட இந்த ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா ஓடி நிற்குது. அந்த சிம்ரன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா படம் நல்லா இருக்குங்க. ஸோ ஆன்டியா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் படம் கதை நல்லா இருக்கணும் ஓடுறதுக்கு, சரிங்களா? சும்மா பெரிய இது மாதிரி பேசக்கூடாது. ஒரு காலத்து நீங்க பெரிய ஹீரோயினா இருந்தீங்க, ஓகே ஃபைன். இப்போ நீங்க அப்படி இருக்கீங்கன்னு அவசியம் இல்லை இல்ல ஆக்சுவலா அது ஜோதிகா தான் சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. பாஸ். கன்ஃபார்மா? இட்ஸ் an ஓப்பன் சீக்ரெட் பாஸ். ஜஸ்ட் அது டப்பா ஏன்னா ரோலுன்னு ஓ அவங்க சிம்ரனே இன்ட்டுக்குது டப்பா ரோலுன்னு ஏதோ சொன்னாங்க. ஓகே It's ஓகே டப்பா ஓகே. காட்ட. சரி, அப்புறம் சூர்யா பத்தி பேசும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். ஸோ அதான் உதயநிதி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், ஓகேவா? ம், 7ஆம் அறிவு படம் வந்துச்சுல, ஆமா. 7ஆம் அறிவு படத்துல முருகதாஸ் வந்து ஒரு சீன் வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுற மாதிரி வச்சிருப்பான் ஒரு சீன், ஆமா. ஓகேவா? அது வந்து எல்லாம் எடிட் ஆகி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் வந்து இது மாதிரி சூர்யா வந்து உதயநிதி கால் பண்ணுது. உதயநிதி தான் ப்ரொடியூசர் கரெக்டா? ம். டிஸ்ட்ரிபியூட்டரா ப்ரொடியூசரான்னு தெரியல. உதயநிதி டிஸ்ட்ரிபியூட்டர் தெரியல. கால் பண்ணி சொல்றான், இது மாதிரி முருகதாஸ் வந்து ஒரு சீன் வச்சிருக்காரு, அதுல வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக டைலாக் வருது, நம்ம அதை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். சூர்யா உதயநிதி கிட்ட சொல்றாப்புல. அந்த டைம்ல நீயே இப்பயும் முருகதாஸ் போய் சொல்லிருக்கலாமே. ம்? நீயே முருகதாஸ் போய் சொல்லிருக்கலாமே. இல்ல ஏதோ அது மேபி தெரியல, டேரக்டர்கிட்ட டேரக்டா சொன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அது ஹீரோ இன்ஃபுளுன்ஸ் மாதிரி ஆயிரும். சரி, ஓகே சொல்லு. So, அதனால உதயநிதி கிட்ட சொல்றாப்புல சூர்யா. உதயநிதி எவ்வளவு மக்கா இருந்திருந்தா, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருந்து போடு, என்ன இதுல என்ன இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கான். இருந்தாலும் சூர்யா வந்து இன்சிஸ்ட் பண்ணி அந்த சீனை தூக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தூக்குனாங்களா இங்க இல்லையான்னு தெரியல. இன்னொன்னு வந்துட்டாக்குது. ஆமா, ஓகேவா? சோ அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலா அவேரா அந்த டைம்ல இருந்த ஆள் தான் சூர்யா. பட் ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவன் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இல்ல சில இல்ல இதுல காரணத்தால. இதுல இந்த படத்துல என்ன பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாம இருந்துட்டான் அவன்? யார சொல்ற? சூர்யாவரா? இல்ல இல்ல, நான் அதுக்கு சொல்ல. இப்போ சொல்றான்ல, அந்த இந்தி இம்போசிஷன் இருக்கிறதுனால, சாரி அந்த இந்திக்கு எதிராக ஓகே இருக்கிறதுனால ஓகே பராசக்தி ஓகே. அவாய்ட் பண்ணது, இல்ல அது இந்த வந்து ஒரு விஷயத்துக்காக அக்யூசேஷன் சொல்றேன். தான். அது அக்யூசேஷன் தான். பட் அது எந்த அளவுக்கு ரியல்னு தெரியல. அதான் ஆனா அந்த மேபி படத்தை பண்ணி தெரியல. தான் அவன் மேபி அவன் கம்பேக் கண்டிப்பா மேபி அந்த கொடுத்துருப்பான். ரீசனுக்காக அவாய்ட் பண்ணியிருந்தா சம்திங் ராங், ஓகேவா? முன்ன இருந்து சரியாவா இதுன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ தான் இப்படி இருக்கும்போது நல்லா, ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா சூர்யா நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் தான், ஓகேவா? சில ஆக்டர்ஸ் மாதிரி சும்மா நடக்கிறத அப்படியே ஸ்லோ மோஷன்ல எடுத்து அதை வச்சு ஃபேன்ஸ் கையடிக்கிற அந்த மாதிரிலாம் இல்ல. உண்மையாவே ஸ்டஃப் இருக்கிற ஆளு. ஓவராலா டக்குனு தாண்டி எண்டிங் நோட் போயிடுது. பாத்தீங்கன்னா, ம். படம் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப மோசம், போட்டு கழுவி ஊத்துற அளவுக்கு, மாறன் கழுவி ஊத்துற அளவுக்கு மொக்கையான படமும் இல்ல, அதே நேரத்துல தூக்கி கொண்டாடுற அளவுக்கு நல்ல படமும் இல்ல. ஒரு ம். டீசென்டான ஒரு குட் மூவி. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்திருக்காரு. போனா கண்டிப்பா லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லா இருக்கும் இந்த படத்தை கடந்த பத்தி 4 பேச. வருஷமா தமிழ் சினிமா கிடைச்ச சாபக்கேடு இந்த செகண்ட் ஹாஃப். ஆமா, முக்கியமா கார்த்திக் சுப்ராஜ் கிடைச்சது அவகேடு. ஏன்னா எல்லா படத்துலயும் செகண்ட் ஹாஃப் மொக்கையா தான் போயிருக்கு. இல்லையே, ஸோ மகான்ல எந்த ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல இன்னும் கூட. ரைட்டு. ஆனா எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க அந்த படத்தை, என்னன்னு தெரியல. ஸோ என்னோட கருத்து அதான், சூர்யாவுக்கு ஒரு நல்ல படம், பட் ஆனால் ஸ்டில் நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க, ஏன் தெரியல. பட் ஆனால் அந்த அளவுக்கு நீங்க கழுவி ஊத்துற அளவுக்கு மொக்கையான படம் இல்லை அது. ஸோ அதுதான் என்னோட இறுதி கருத்து. நீங்க என்னோட மைஸ். இறுதி கருத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் இது சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு படத்துல இன்வெஸ்ட் பண்றேன்னா ஒரு 3 மணி நேரம் நான் அந்த வேர்ல்டுக்குள்ள நான் எமர்ஜ் ஆகணும்னா நான் அந்த கேரக்டர்ஸ்க்கு ரூட் பண்ணும். அவனோட என் கோல் என்னோட என் கோல். அதுக்கு நான் இவன் இதை நோக்கி போறான், இந்த ஹீரோ இந்த ப்ரொட்டகனிஸ்ட் நோக்கி போறான், அதுக்கு அவன் எப்படி அடையிறான்னு நான் பார்க்கணும்காக தான் நான் அந்த படத்துக்கு பார்க்க வரேனே தவிர நான் வந்து ஹே பிராங்க் பண்றேன் பாத்தீங்களா, நான் லவ்வரை காப்பாத்துக்காக வரல, நான் எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறா வந்திருக்கேன், ஹை பிராங்க் பண்ற பாத்தீங்களா, நான் எங்க அப்பா கிட்ட தப்பிக்காக வரல, நான் வந்து இந்த மக்களை காப்பாத்துக்காக வந்திருக்கேன், ஹை பிராங்க் பண்ற பாத்தீங்களா, நாங்க எல்லா பஸ்ஸுக்காமே வெடிக்காரு, ஒரே ஒரு பஸ்ஸுக்கா மட்டும் வெடிக்கும் சொல்லும் போது ஒரு மாதிரி அது அது ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது எனக்கு ஆஸ் அ ஆடியன்ஸா. என்னால ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியல இதுல என்னோட என்னோட சிந்தனையால இன்வெஸ்ட் பண்ண முடியல மொத்தமா. நீ இருக்காரு இதை நோக்கிதான் போறன்ற ஒரு ஒரே ஒரே மல்டிபிள் ஸ்டோரிஸ் லேயர்ஸ் சொல்றது வேற,
உட்காந்து திடீர்னு ஷிஃப்டா படத்தோட டைரக்ஷன் ஷிஃப்ட் பண்ணுறது வேற, ட்விஸ்ட் வேற, ஷிஃப்ட் வேற. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துல சரி, ஜிகர்தண்டா டபுள் ஆக்ஷன் சரி, ட்விஸ்ட்ன்ற பேர்ல கதையோட கம்ப்ளீட் ஓட்டத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி போறதை விட்டு மொத்தமா இங்க இது பண்ணி விட்டுறாரு. அது பேர் ட்விஸ்ட் கிடையாது. ட்விஸ்ட்னா கேவி ஆனந்த் படத்துல கோலியோ இல்ல அயன்லயே வருதுப்பா, அதுதான் ட்விஸ்ட் தவிர இது கிடையாது. அந்த மாதிரி பண்ணும் போது கொஞ்சம் டயர் ஆகுது. அது மட்டும் இல்லாம படத்தோட லென்த் எல்லாமே ஜாஸ்தியா இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து 3 மணி நேரம் ஏன் இருக்குன்னு சொல்ல, ஜிகர்தண்டா 1 ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் இருந்துச்சு, ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இது வந்து அப்படி இந்த மாதிரி நிறைய ஷிஃப்ட் இருக்கிற ஒரு ஸ்டோரி லைன்ல நீ வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் 48 மினிட்ஸ் கொண்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது. கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு மாதிரி டயர்ட் ஆகி எனக்கு எப்போ படம் முடியும்ன்ற ஃபீல் வந்துச்சுன்னு வச்சு, கிளைமேக்ஸ் மாதிரி இட்ஸ் கான் கேஸ் படத்துல. ஆனாலும் ஸ்டில் ஐ வுட் சே இந்த படம் வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஆப்வியஸா ஜாங்கோ சொன்ன மாதிரி தான், ரோஸ் பண்ற அளவுக்குலாம் இந்த படம் கிடையாது. கண்டிப்பா பார்க்கலாம். அதுதான் இதான் என்னோட எண்டிங் நோட். பார்க்கலாம் ஒரு வாட்டி, ஒரு வாட்டி பார்க்கலாம் சொல்ல மாட்டேன். அந்த 20 மினிட்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பா. சிங்கிள் ஷாட்டுக்காக இன்னொரு வாட்டி செகண்ட் டைம் பார்க்கலாம். ஆமா, ஓவராலாவே ஒரு வாட்டி திரும்பி பாக்குற மாதிரி தான் படம் இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட இறுதி கருத்து. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். ஓகே. ஸோ படத்தை மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க, இல்லனா வெயிட் பண்ணி ஓடிடில பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வெயிட் பண்ணி ஓடிடிலயும் பாருங்க. ஆனா தியேட்டர்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஓடிடில கிடைக்குமான்னு தெரியல. ஓகே, உங்க இஷ்டம். எப்படி பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்து ஃபோன் பேசிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களா? ஆமா. என் பக்கத்துல ஒருத்த லூசு பையன் மைல்ஸ் ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விட்டாரு. மளிகை சாமான் கடைக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் பக்கத்துல. மைல்ஸ் இல்லனா சூர்யா மாதிரி ஆங்கிரி மூடுக்கு போயிருப்பாப்புல. காப்பாத்தி. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ இருக்கு, ஃபாலோ பிரஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ கமெண்ட் ஆப்ஷன் வந்துச்சு நினைக்கிறேன் ஸ்பாட்டிஃபைல. இல்லடா, நான் பார்த்தேன் கமெண்ட் ஆப்ஷன் காணமே. இருக்கானே கமெண்ட் ஆப்ஷன்? நீங்க லிசனர் ரெண்டு போய் பாத்திருக்கியா? இல்ல பாத்துக்கேன், பட் நான் அப்ப இருந்துச்சு, அதுக்கப்புறம் செக் பண்ணேன். இப்போ வந்திருக்கா தெரியல. இருங்க நான் அப்படியே லைன்ல இருங்க, நான் அப்படியே பாக்குறேன். ஸ்பாட்டிஃபை ஓபன் பண்ணுங்க. பாக்குறியா? இருங்க பாய், அப்படியே கொஞ்சம் கேட்க விடுங்க. கமெண்ட் ஆப்ஷன் இல்ல, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு கமெண்ட் ஆப்ஷனுக்கு. சரி ஓகே ஃபைன். ஓகே, அப்படி கமெண்ட் இல்லைனாலும் உங்க கமெண்ட்ஸ் என்னன்றத இன்ஸ்டால எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். இல்லைன்னா நாங்க எப்படி இருந்தாலும் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த போஸ்டர் கீழே நீங்க கமெண்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லலாம். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்கு, இப்போ இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, எதுனாலும் நீங்க. லாஸ்ட் டைம் நீங்க சவுண்ட் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். நாங்க இந்த வாட்டி ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல எல்லாரும் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம், ஹெட்ஃபோன்ஸ் கரெக்டா வச்சு. மேபி ஆடியோ என்ஹான்ஸ் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்றோம். எடிட்டிங்ல ஏதாச்சும் ஃபில்டர்ஸ் ஏதாச்சும் பண்ண வருமா பாருங்க. ஐ திங்க் வாய்ஸ் வந்து சரியா கம்மியா கேட்குன்னு நினைக்கிறேன். அது மாதம் பூஸ்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப நாங்கள் வந்து இப்போ புதுசாக கற்றுக்குறோம் ஒரு விஷயங்கள். நாங்கள் எடிட்டிங் எப்படி பண்ணுறது, அப்லோட் எப்படி பண்ணுறது, சில விஷயங்கள். இது எங்களுக்கு ஃபுல் டைம் இருக்கு, எங்களுக்கு ஃபுல் டைம் பெய்ட் ஜாப் வேற ஒன்று இருக்குது. இது சைடில் ஒரு ஹாபி மாதிரி தான் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்குலாம் யாரும் லைக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் போல. அதுதான். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜாங்கோ. நான் உங்கள் மைல்ஸ் மொராலஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தமிழ் நிகா பாட்காஸ்ட்.